அப்படின்னு புகழணும். இந்த மலையாள படத்தை பார்த்து அப்படியே சிரித்து போய் அதே வேகத்தோட இப்ப ரெக்கார்டிங் பண்ணணும்னு உட்காந்துருக்கேன். புகைன்வில்லான 2024 வந்த ஒரு மலையாள படம் தான், இப்ப வந்த படம் தான். என்னமா படம் எடுத்திருக்காங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ச்சே, இப்படியும் யோசிக்க முடியுமாங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சு அருமையா படம் எடுக்கிறாங்க. நீங்களும் பாருங்க, என்ன மாதிரியே பிரமிச்சு போயிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. கார்ல அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு பாம்பு பின்னி பிணைஞ்சாப்ல ஒரு லோகோவை யூஸ் பண்ணுவாங்க. எந்த வண்டியில இந்த லோகோவை பாக்குறீங்களோ அந்த வண்டி ஒரு டாக்டர் வண்டி நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் மாதிரி தெரியுது, குழந்தைகளுக்கான டாக்டர் போல தெரியுது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் வண்டி ஓடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி தூங்கிட்டு இருப்பா ஹீரோயின். திடுதுப்புன்னு எதுக்கு ஒரு லாரியோட மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட். வண்டி அப்படியே தூக்கி வீசி எரியப்படுகிறது. அந்தரத்துல ரெண்டு பேரும் பறந்துகிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்தவ ஆக்சிடென்ட் நடந்தது கூட அவளுக்கு தெரியாது. ஆனா ஆக்சிடென்ட்ல தாக்கம் மட்டும் படு பயங்கரமா இருந்திருக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு செம அடியும் விழுந்திருக்குன்னு நம்பலாம். அப்புறம் பார்த்தா அதே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தான் பிள்ளைங்க ரெண்டு பேரை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. நான் அப்பாக்கு குட் பை சொல்லியேன்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், லேட் ஆயிடும் போங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்த நொடி பார்த்தா அப்படியே கேட்லயே உறைஞ்சு போன சிலை மாதிரியே நிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த பேப்பர் போடுற வந்து இல்ல பால் பாக்கெட் கொடுக்குறவன் வந்து பெல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பெல் சத்தத்துல தான் இவங்க நார்மல் முடக்கே திரும்புவாங்க. ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு அடிபட்டதுல ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. இவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல வெட்டி வர்றது கூட இவங்களோட புருஷன் போலதான் தெரியுது. சலூன் கடைக்கெல்லாம் போய் ஹேர் ஸ்டைல் பண்றது இல்ல போல. திடுதுப்புன்னு என் பிள்ளை எங்கன்னு கத்துறாங்க. இப்பதானே நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சீங்க, வாங்கன்னு வேலைக்காரமா தான் கூட்டு வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல எம்மான்ட்ரன் அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது இவங்க பிள்ளைகளோட பேரு கதவுல எழுதியிருக்குது. பிள்ளைகளோட பேரை கூட ஏன் கதவுல எழுதணும்? உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் கரெக்டா இருக்குது. பிள்ளைங்க எங்கன்னு கேட்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனாங்க, நீங்க தானே அனுப்பி வச்சீங்கன்னு வேலைக்காரமா சொல்லும். அடுத்து ஒரு டோர்ல போய் பார்த்தா ரீத்து ஸ்டுடியோன்னு எழுதியிருக்குது. நம்ம ஹீரோயினோட ஸ்டுடியோ தான் இது. ஹீரோயின் பேர் தான் ரீத்து. அவங்களோட ஸ்டுடியோவை அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதுலயே ஒரு டைரியும் இருக்கும். அதுல ரீத்து, திஸ் இஸ் அபவுட் யுவர் ஆரிஜின், ரீட் இட் and keep it back அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது இதுல உன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது, படிச்சு இங்கேயே வச்சிரு அப்படின்னு எழுதியிருக்குது. அவளை எடுத்து பாக்குறா. அதுல உன் புருஷன் பேரு டாக்டர் ராய்ஸ் தாமஸ், குழந்தைகளோட பேரு எம்மான்ட்ரியான், நாத்தனாரு அப்படி அப்படின்னு யாரும் இல்ல. உனக்கு மெமரி பிரச்சனை இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட்ல ரெட்ரோகிரேட் அம்னீஷியாங்கிற ஒரு வியாதி உனக்கு வந்துருச்சு, இதெல்லாம் எழுதிருக்குதுங்க. அதையெல்லாம் படிச்சு பார்த்த பிறகுதான் அவங்களுக்கான பிரச்சனை என்னங்கிறத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க போல தெரியுது. அவங்க கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டுருக்காங்க. இவன் புருஷன் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் போல தெரியுது. இவங்க வாழ்க்கையே ஒரு மாதிரி சூனியமாய் போச்சு. வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க, படிச்ச புத்தகத்தையே திரும்ப திரும்ப படிப்பாங்க. புதுசா படிக்கிறாப்ல குழந்தை குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் மாதிரி காட்டுறாங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இவங்க டிராயிங் வரைவாங்க போல தெரியுது. டிராயிங்ல ஒரு சிவப்பு கலர் பூவை தான் அழகா டிராயிங் வரைகிறாங்க. அப்படி அவங்க டிராயிங் வரைகிறத போட்டோ எடுத்துக்கிறதும் அவங்களோட வழக்கம். பிள்ளைகளுக்கு அழகா ஊட்டி விட்டு பிள்ளைகளை அனுப்புறாப்புல புருஷனையும் அமுச்சு வச்சுட்டு அவங்க ஓவியம் வரைக்க போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அந்த டாக்டர் கிட்ட பத்தி தான் பொண்டாட்டியை பத்தி நான் அடி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகு அம்னீஷியா ப்ராப்ளம் வந்துட்டதாவும் தப்பு டப்புன்னு நிறைய விஷயங்களை அவ மறந்துடுவா. அவளுக்கு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொன்னாதான் அவளுக்கு ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறத அடி சொல்லிட்டு இருக்கிறார். புதுசா வந்து டாக்டர், சரி உங்களை வேணா ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணலாமா, ஏதாவது கிளப் ஹவுஸ் அந்த மாதிரி கேட்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆனா எனக்கு சொந்தமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டும் அங்க போயிட்டு அங்க புதுசா விளைஞ்சிருக்கிற அந்த காய்கறி பழம் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த ஒரு நாள் எனக்கான நாள் அப்படிங்கிறாரு. மீறி 6 நாளும் தான் மொண்டாட்டியை பாத்துக்கிறதுக்கே நேரம் எடுங்கிறாப்ல. அப்புறம் இவர் ஒரு டாக்டர், குழந்தைகள் டாக்டர் இல்லையா, ஒரு குழந்தைக்கு சும்மா ஒரு லாலிபப் கொடுத்துட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த குழந்தைக்கே தெரியாம அழகா ஊசி போட்டு விடுவார். இன்னும் எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்கன்னு விசாரிப்பாப்ல. இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு சொல்ல, சரி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புவார். அந்த நசமா சரிங்க சார் அப்படின்ட்டு போகும். இப்போ இவங்களோட ஆக்ஷன் நடந்து அடுத்த சில நாட்கள்ல இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்கல்ல, அப்போ கையில அடியோட புருஷங்காரன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா பொண்டாட்டி ஹீரோயினுக்கு தான் தலையில பலத்த அடி, ஆபரேஷன் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி அவங்களுக்கு அம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கான்னு டாக்டர் விசாரிக்கிறாரு. இல்ல அப்பெல்லாம் தெளிவா தான் இருந்தா, ஆக்சிடென்ட்க்கு பிறகுதான் இப்போ இஷ்யூ பெருசா இருக்கும் போல இருக்குன்றாப்ல இவன் பேசிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க வரைஞ்சாங்கல்ல அந்த சிவப்பு கலர் பூ, அந்த ஓவியத்தை அழகா பேக் பண்ணி வைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ரொம்ப அசிங்கமா இருக்கிறீங்க, இந்தாங்க இந்த மாதிரி மை போட்டுக்கலாம். அப்புறம் உங்க புருஷனே உங்களுக்கு முடி வெட்டிட்டு இருக்கணுமா என்ன, சலூன் கடைக்கு போய் நாம முடி வெட்டிக்கலாம், நீங்க நீளமா அழகா கூந்தல கூட வச்சுக்கலாம், ஜட போட்டுக்கலாங்கிறப்பல சொல்ல, சரி அந்த மாதிரியே பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் நாம சலூன் கடைக்கு போலாம் பேசிட்டு வெளில வருவாங்க. வெளில வந்து பார்த்தா வேலைக்காரியோட புருஷன், அவன் தான் இந்த வீட்டுல டிரைவராகவும் வேலை பார்க்கறான். இப்படியே ஊதிக்கிட்டு இருந்தா சீக்கிரம் செத்து போவே, எடு வண்டியே அப்படின்னு வந்து சட்டை போட்டுட்டு இருக்கிற. வேலைக்காரிக்கும் டிரைவருக்கு ஆகாது. புருஷன் பொண்டாட்டினாலே அப்படித்தான் இல்லையா. ஓவியத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. பக்கத்துல ஒரு ஓவியத்துக்கான கண்காட்சி ஒரு இடம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு எப்பெல்லாம் டிராயிங் வரைகிறாங்களோ அப்பெல்லாம் அந்த டிராயிங்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பதிலுக்கு அவர் அந்த டிராயிங்கை கூட பார்க்காம 3000 ரூபாய் காசு கொடுப்பார். எப்ப பார்த்தாலும் இந்த 3000 ரூபாய் தான் கொடுக்குறியே, வேற எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டியான்னு விசாரிப்பாங்க வேலைக்காரமா. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின காசோட அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்கதான் கார் பக்கம் வரும்போது என் பெயிண்டிங் சுமாரா தான் எனக்கு
தேவைப்படுது. ஆனா ஏன் பெயிண்டிங்க போய் 3000 ரூபாய் கொடுத்து யார் வாங்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஃபார்ம் ஹவுஸுக்கு போவேன்னு சொன்னார்ல ஞாயிற்றுக்கிழமையானா ஃபார்ம் ஹவுஸுக்கு புருஷங்காரன் வரான். அந்த ஓவியம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஓவியத்தை கொண்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள அடுக்கி வைக்கிறார். பார்த்தா தன் மனைவி வரையக்கூடிய எல்லா ஓவியங்களையும் இப்படித்தான் அவர் மொத்தமா கொண்டு வந்து இங்க வைக்கிறார் போல தெரியுது. அதே மாதிரி அவங்க வரையறதெல்லாம் ஒரே மாதிரி சொல்லி வச்சாப்ல சிவப்பு கலர் பூ போட்டாப்ல ஒரு டிராயிங்கை தான் அவங்க வரைஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பூவோட பேரு தான் புகைன் விழா. அதத்தான் படத்தோட பேராவும் வச்சிருக்காங்க. 2024 வந்த மலையாள படம் அது. அப்புறம் இங்க வச்சுதான் அவர் சரக்கு அடிப்பார். சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வேலை பார்க்குற வேலைக்காரர் சாப்பிடறதுக்கு ஏதோ ஐட்டங்கள் எடுத்து வந்து கொடுப்பாரு. நல்லா இருக்கேன்னு பாராட்டுவாப்ல. சரக்கு அடிக்கிறியான்னு கொஞ்சம் சரக்கு ஊத்தி கொடுக்குறாரு. அவரும் சூப்பர் சார் அப்படின்னு வாங்கி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு அப்புறம் அங்க விளைஞ்ச பழங்க காய்கறிகள் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்படி போகும்போது கூடவே அந்த வேலைக்காரங்களை கீழே இறங்கினா கிராமம், அந்த கிராமத்துல இறக்கி விட்டுட்டும் போயிடுவார் போல தெரியுது. ஏன்னா மத்த நாட்களுக்கு அவங்க இங்க வரமாட்டாங்க, இங்க இறக்கி விட்டுருவாங்க. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுவாரு, அவங்க போய் பார்ப்பாங்க போல தெரியுது. ஆனா அன்னைக்குன்னு பாருங்க வீட்டுல அந்த அம்மா திடீர்னு என்ன நடந்துச்சு தெரியல, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு கடாசி எல்லாம் செவப்பாய் போய் பெயிண்ட் எல்லாம் கிடக்குது. வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு கால் பண்ணேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வேலைக்கார அம்மா சொல்லுது. சுத்தி படு கன்றாவையா இருக்கும். சரி நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா பொண்டாட்டி கிட்ட பேசி அப்படி எழுப்புவாரு. எனக்கு இனிமே அந்த பூவை வரைய விருப்பமே இல்லைன்னு சொல்லி அழுவா. அழுகாதன்னு கூட்டு போறார். பெட்ரூம் பக்கம் கூட்டிட்டு போய் கதவை சாத்துறார். இவங்களோட ரூம்ல கூட இவங்க 2 பேரோட பேரும் சேர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்க அவளை பாத்டப்ல உட்கார வச்சு அழகா குளிப்பாட்டி விட்டுவிட்டு வெளியில வரார். ஆனா வெளியில இவர் குளிச்சுட்டு வந்த பிறகு பாத்டப்ல எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்பேன், அங்க உட்காரத நான் சொன்னேன்ல அப்படின்னு உட்காந்து ஸ்லிப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், உள்ள விழுந்துட்டேன் வலிக்குதுன்னு வாங்க அந்த அம்மா. இனிமே பாத்டப்ல உட்காராத என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உட்கார வச்சு குழந்தைக்கு தொடச்சு விடுறாப்ல தொடச்சு விட்டுட்டு இருக்கிறார். இந்த மாத்திரையும் கொடுக்குறார். அழகா அந்த அம்மாவை தூங்கவும் வைக்கிறார். ப்ரே பண்ணிட்டு தூங்குன்னு சொல்றார். அவங்களும் ப்ரே பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்டுடியோ ரூம்ல இருக்கிற எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலைக்காரம்மா. அதே சமயம் ஒய்ஃபோட மொபைல் எடுத்து மொபைல்ல அவங்க ரீசெண்டா எடுத்த அந்த போட்டோஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இவரு டெலிட் பண்ணி விட்டுறார். அத குப்பை தொட்டிலையும் இல்லாமபடி டஸ்ட்பின்ல இருந்து மொத்தமா ரிமூவ் பண்ணி விட்டுறார். பெர்மனன்ட் டெலிட் கொடுத்துறார். அப்புறம் மனைவி கூட ஜாலியா சந்தோஷமா தூங்கவும் செய்யறார். திடீர்னு ஒரு தடவை எந்திரிச்சு எனக்கு ஏதோ பயமா இருக்குது, எவனோ திருடே வந்து உன்னையும் நம்ம பிள்ளைகளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குன்னு கத்துவா. அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒண்ணு நடக்காது படுன்னு படுக்க வைக்கிறாரு. அவங்களும் ப்ரே பண்ணிட்டு படுக்கிறாங்க. காலையில எந்திரிச்சாச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஏதோ விசேஷமான நாள் போல. அதனாலதான் அவர் அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ் கூட போகாம இங்க இருக்கிறார். சர்ச்சுக்கு லைட்டா ஒரு அட்டன்ஸ் போட்டு குழந்தைகளுக்கு அங்க சண்டே கிளாஸ்னு ஏதோ நடக்கும் போல, அங்க சர்ச்சில் பாட்டு கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல. பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, இல்ல உன்ன நான் வீட்டுல விட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு திரும்ப வரும்போது நான் பிள்ளைகளை பிக் பண்ணிக்கிறேன், இல்ல லேட்டா ஆயிடும் சொல்லிட்டு ஒய்ஃபை ஏத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆட்கள் வராங்கன்னு வேற சொல்லிட்டு கிளம்புறேன். அவங்கள போய் பாத்தலான்னு வீட்டுக்கு வராரு. இவங்க அந்த அம்மா இறக்கி விட்டு சிசிடிவி ஒர்க் எல்லாம் பாக்குறாரு. இவங்க ஒரு மாதிரி பதட்டத்தோடய இருக்கிறாங்க. முன்ன பண்ண தெரியாத ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். கிச்சன் பக்கம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஹார்ட் பீட் எல்லாம் எக்கு தப்பா அடிக்குது. ரொம்ப பதட்டமானாங்கன்னா எதுக்கு இருக்கிற எந்த ஒரு எழுத்துக்களையும் அவங்களால வாசிக்க முடியாது. ஷேக் ஆகி தெரியும். மூஞ்சி கூட அவங்களுக்கு சரியா தெரிய வராது. இந்த பக்கம் சிசிடிவி கேமராஸ் எல்லாம் அங்கங்க இந்த 4 பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. பதட்டம் அதிகமாயிட்டே இருக்க ஒரு கட்டத்துல கையில கத்தி எடுத்துட்டு பக்கத்துல வந்தா குத்திடுவேன் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப ஸ்மூத்தா போய் ஒண்ணு இல்லன்னு பக்கத்துல வருவாங்க. புருஷனோட முகம் கூட அவங்களுக்கு டென்ஷன் ஆனா சரியா தெரிய வரல. முகம் சரியா தெரியாதனால இவங்களுக்கு அடையாளமும் காண முடியல. பக்கத்துல வந்தா குத்திடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்க பொலிர்னு ஒரு அற விடுவார். அப்படி அற விட்டதுன்னா அப்படியே கீழே விழுந்து லைட்டா வாங்கிடுவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பொண்டாட்டி கொஞ்சம் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு ஒய்ஃபை தூக்கி கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. லைட்டா கண்ணத்துல அவங்களுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கும். இந்த அடியில தொலைச்சு விட்டு அழகா படுக்க வச்சாச்சு. அதன் பிறகு சிசிடிவி ஃபுல்லா வீடு முழுக்க இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு சிசிடிவி காரங்க விசாரிப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் சொல்லுவார் இவர். சிசிடிவி கேமராஸ் மானிட்டர் எல்லாம் செட் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி சிஸ்டம் மட்டும் யாராவது உள்ள வந்தா ஒரு அலாரம் அடிக்கிறது, வார்னிங் அடிக்கிறது, லைட் எரிய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு ஒரு அம்மா சொல்லும். சரி ஓகே அப்படின்ட்டாச்சு. இது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஓகே, ராத்திரி அன்னைக்கு தூங்க போனா சிசிடிவி இப்ப மாட்டியாச்சு. அன்னைக்கு ராத்திரியும் இவளுக்கு திடுதுப்புன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிப்பா. டார்ச் லைட் ஆன் பண்ணி வெளிச்சத்தை அடிச்சு சுத்தி முத்தியும் பார்த்தா புருஷனோட தலைவாணிக்கு கீழே ரத்தமா இருக்குது. என்னடா அது நமக்கு பதறுவோம். அடுத்த நொடி பார்த்தா எவனோ ஒருத்தன் இந்த அம்மாவோட கழுத்துல என்னத்தையோ போட்டு இருக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா காலையில இவரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கிட்ட தன்னோட தலையில இருக்கிற காயத்தை காட்டுறாரு. பேண்டேஜ் போட்டு விட்டுட்டுமா, தையல் எல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறாரு அவரு. பேண்டேஜ் கூட வேண்டாம், பேண்டேஜோட என்ன பார்த்தா என் ஒய்ஃபு கொஞ்சம் பயப்படுவா, நேத்து திருட முந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னாச்சு ஐயோ அப்படின்னு அவர் விசாரிக்க, வேற என்ன ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல, திருடின பொருள் எதுவும் அங்க இல்ல, ஏதாவது திருடிட்டு போயிருந்தா தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு, எல்லா பொருளும் அப்படியே தான் இருந்தது, அதனால நானும் ஒன்னும் பெருசா கண்டுக்கலங்கிறாரு. சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண பிறகு திருட வந்துட்டு போன அடுத்த நாள் காலையில இவங்களோட சொந்த வண்டியில வராம வேற வண்டியில வருவாங்க.
சொந்த வண்டி என்னாச்சுன்னு விசாரிக்க சர்வீஸுக்கு விட்டுருக்கேன், வழக்கமா நம்ம சர்வீஸ் விடுவோமே அந்த சர்வீஸ் கடை தான் அப்படிங்கிறாரு. சரி நாங்க கிளம்புறோம்னு வாடகை வண்டியில புருஷனும் பொண்டாட்டி அந்த பக்கம் வேலைக்காரவங்க கிளம்பிடுறாங்க. இந்த தடவை வழக்கமா சிவப்பு கலர் பூ வரைவாங்கல்ல, இவங்களுக்கு இப்போ மஞ்சள் கலர் பூ, சூரியகாந்தி பூ திடீர்னு ஒரு மாதிரி கண்ணு முன்னாடி வந்து போகுது. சோ சூரியகாந்தி பூ வரையலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ டைரி எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு இடத்துல நீ என்ன வரைஞ்சாலும் சரி அதை போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு பல தடவை அது டிராயிங் அப்படியே ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. சுட்டி காட்டுறாப்புல ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்காங்க பல தடவை. அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. கண்ணத்துல பாருங்க லைட்டா காயம் என்ன இருக்குது. வேலைக்காரமா இருக்க பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு கேட்க இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கிறாங்க. தலைவலிக்கிறாப்புல இருக்குங்குது அந்த அம்மா. நியூஸை போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் நியூஸ் பார்த்துட்டு இருங்க, நான் காஃபி போட்டு வரேன்னு வேலைக்காரமா போவாங்க. ஆனா அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா ஒரு பொண்ணு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளரோட பொண்ணா. அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டாங்களாம். காணாம தான் சொல்றாங்க. கடத்திட்டாங்களா இல்ல என்ன ஏதுங்கிறதுலாம் அடுத்துதான் தெரிய வரும். காணாம போன அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி பிரஷர். தேனி மாவட்டத்துல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இங்க வந்திருக்காரு போல விசாரணைக்காக. இதெல்லாம் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் அடுத்து இவங்களுக்கு சூரியகாந்தி தோட்டத்தை பாக்குறாப்புல ஒரு எண்ணம். அந்த தோட்டத்துக்கு மத்தியில வெள்ளை கலர்ல ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு காணாம போன அந்த பொண்ணு நிக்கிறாப்புல இவங்களுக்கு ஒரு பார்வை. ஆனா இதெல்லாம் கற்பனையா நிஜமான இவங்களுக்காக எதையுமே புரிஞ்சுக்க முடியல. அதுக்குள்ள காஃபி வந்து இந்த பொண்ணை நான் பார்த்தாப்ல இருக்குது, இந்த பொண்ணை இங்கே நான் பார்த்திருக்கேன், இந்த பொண்ணை எனக்கு தெரியும்னு பேசிட்டு இருக்கேன். அட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, மார்க்கெட் பக்கம் அன்னைக்கு ஒரு நாள் போகும்போது ஒரு போலீஸ்காரங்க அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களான்னு விசாரிச்சாங்களே, அப்ப நீங்க பார்த்திருப்பீங்கிறது வேலைக்காரம்மா. அப்ப நான் என்ன பதில் சொன்னேன்னு கேட்க தெரியாதுன்னு சொன்னீங்கிறது வேலைக்காரம்மா. அடுத்து தமிழ் சேனல் வச்சாலும் தமிழ் சேனல்லையும் அதே நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் இந்தம்மா தன்னோட புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் ஒண்ணு காணோம், எங்க விழுந்து தெரியல, தேடி பாக்குறியான்னு கேட்க வேலைக்காரமாவும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க தேடியும் பிரேஸ்லெட் கிடைக்கல, வீடு முழுக்க தேடியாச்சு. ஆனா இதை பத்தி என் புருஷன் கிட்ட சொல்லிக்க வேண்டாம், அவர் வருத்தப்படுவார்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் புருஷன் சீக்கிரம் வந்துடுறான். வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்டரை காட்டுறேன்னு ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போய் இங்க பாருங்களேன், எப்பவுமே அந்த சிவப்பு கலர் பூவை தானே வரவேன், இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா சூரியகாந்தி பூ, முயல், வவ்வாலு இதெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு காட்டுறா. பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு அவரும் பாராட்டுறாரு. அப்புறம் தான் பிள்ளைகளையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு காட்டுறாங்க. அத பிள்ளைகளோட ரூம்லயும் கொண்டு வந்து மாட்டி விட்டாச்சு. அப்புறம் பிள்ளைகளை மறுபடியும் டியூஷனுக்கு அனுப்பும் போது 2 பேரும் டாடா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாப்லையும் காட்டுறாங்க. ஆனா புருஷன் பொண்டாட்டியை பாக்குற பார்வை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. பாவமா பாக்குறாப்ல பாக்குறாரு. அதே சமயம் பாருங்க, தேனி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ். யாரு? நம்ம பகத் வாசில் தான். ஏசி வந்திருக்கிறார். கூடவே கேரளா மாவட்டத்தை சேர்ந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு மலையாள எஸ்ஐயும் வந்திருக்கிறார். போலீஸ்காரங்களை பார்த்துட்டுமே வேலைக்காரமா தெரிச்சு ஓடுது பயந்து. அப்புறம் கதவை தட்டுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து கதவை திறக்கிறார். என்னன்னு விசாரிக்க தேனி மாவட்ட செயலாளரோட பொண்ணு காணாம போச்சு இல்லையா, அந்த கேஸ் சம்பந்தமா தான் விசாரிக்க வந்திருக்கிறேங்கிறாங்க. ஒரு போட்டோ காமிச்சு இது யாருன்னு விசாரிக்க நல்லா தெரியுமே என் பொண்டாட்டி தாங்கிறாரு அவரு. உள்ள வரலாமான்னு கேட்டு உள்ள வரார். உள்ள வந்து பார்த்தா அழகா ஃபேமிலியா அவங்க எடுத்த அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஜம்முன்னு இருப்பாங்க அங்கெல்லாம். இங்க வந்து செட்டிலா எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்டா 5 வருஷம் ஆச்சுங்கிறாரு. சிசிடிவி கேமரா இங்க இருக்கிறது, மானிட்டருங்க இருக்கிறதெல்லாம் அவர் பாத்துக்கிறாப்ல. அப்புறம் பொண்டாட்டியை வர சொல்லுங்கன்னு வர சொல்லிட்டு இந்த போட்டோல இருக்கு நீங்க தானேன்னு கேட்க அவங்க ஆமா என்ன மாதிரி தான் தெரியுதுங்கிறாங்க. இது எந்த இடம் அப்படின்னு கேட்க சொல்றோங்கிறாங்க. மரியம் காலேஜ்ல படிக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் மரியம் காலேஜுக்கு முன்னாடி அந்த கேட்ல யாருக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அம்மா உங்க முகத்துல ஏதோ சைட்ல கண்ணத்துல ஒரு மாதிரியா இருக்கே, வீங்கி போய் என்னன்னு விசாரிக்க கீழே விழுந்துட்டான்னு புருஷன் முந்திக்கிட்டு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் மாவட்ட செயலாளரோட பொண்ணு போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு காட்டுறாரு. எங்கேயோ பாத்துருக்காப்ல தெரியுது, ஆனா எங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. கடைசியா எங்க பாத்தீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சத்தம் போடுறாரு அவர். ஏன் பேசுறது புரியலையா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்ப புருஷங்கார ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட நான் சில விஷயங்களை பேசணும்னு சொல்ல சரி ஓகேன்னு ஏசி எந்திரிக்கிறாப்ல. அதே சமயம் சிசிடிவி இருக்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஒரு தடவை பாத்துரு, முடிஞ்சா ஒரு பேக்கப் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வெளியில வர்றார். அங்க வச்சுதான் வெளியில வச்சுதான் தன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி எல்லாம் அவர் எடுத்து சொல்றார். அவளுக்கு அவ யாருங்கிறதே மறந்து போன சூழல்ல எப்படி உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறாப்ல. என்ன மன்னிச்சிருங்க, ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் இது. மாவட்ட செயலாளரோட பொண்ணுங்கிறதுனால பிரஷர் அதிகமா இருக்குது. எல்லா விதத்திலும் நான் விசாரிக்க வேண்டியிருக்கணும். ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க, உங்க பொண்டாட்டியை கூட்டி வந்துருங்க, அங்க வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாப்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்க மேட்டர்லாம் பார்த்தாச்சுன்னு கேட்டா எஸ்ஐ பார்த்தாச்சுங்கிறார். ஓட்டி பார்த்துட்டேங்கிறார். பேக்கப் எடுத்துக்கிட்டேங்கிறார். அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி அழுகையாவே வருது. சொன்னபடி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அது போலீஸ்காரங்களோட கிளப் ஹவுஸ் போல, அதனால வழக்கமா நிறைய பேர் வந்து போறது அந்த கதையெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும். முக்கியமான கேஸை தான் இங்க விசாரிக்கிறது வழக்கம். அந்த காலேஜுக்கு இருக்க எதுக்காக நீங்க போய் நின்று இருப்பீங்கன்னு ஏதாவது ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு விசாரிக்க இவ திரும்ப யோசிச்சு பாக்குறா. மாவட்ட செயலாளரோட பொண்ணு நடந்து போறது இவளுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்குது. ஒரு பொண்ணு பக்கத்துல போய் பேச முற்படுறா, தொடுறா, திரும்புறா, யாருன்னு பார்த்தா அட எங்க வீட்டு வேலைக்காரின்ட்டா. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என் வேலைக்காரி ரேமாதான்னு சொல்லும் போது கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்டா அதுக்கும் ஆமாங்கிறா. உடனே போலீஸ்
வேலைக்காரமா கூப்பிட்டு விசாரிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவுல ஏன் தேவையே இல்லாம இந்த வேலைக்காரியை போய் மாட்டி விட்டுருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்க 2 பேரை மட்டும் நம்ம இல்லன்னா வேற யாரும் ஒன்ன பாத்துப்பா, நமக்கு உதவியா இருக்கிற அவங்களையே மாட்டி விட்டேன்னு புருஷன் திட்டான். இந்த அம்மா அதுக்கு அழுகத்தான் செய்யுது. இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, சத்தம் போடாதீங்கிறாரு எஸ்ஐ. அப்புறம் ஆறுதலா இருக்கிறாரு புருஷங்காரன். டிரைவரையும் வேலைக்காரமாவும் கூட்டு வராங்க. தனித்தனியா விசாரிக்கிறாங்க. இல்ல அன்னைக்கு டேட்டுக்கு நாங்க சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அந்த கல்யாணத்துல வேணா விசாரிச்சு பாருங்கன்னு ஸ்ட்ராங்கா வேலைக்காரமா சொல்லுது. அப்புறம் ஏன் எங்களை பார்த்து பயந்து ஒண்ணுன்னு கேட்டா போலீஸ்னாலே பயங்குது. அப்புறம் புருஷங்காரனை விசாரிச்சா புருஷங்காரனும் அதையே தான் சொல்றான். சரி ஓகே நீங்க போங்க, நாங்க விசாரிப்போம், எப்ப கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. போகும்போது அந்த கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. தண்ணி குடிச்சிட்டு அவனை வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டாக்டர் அவளுக்கு அப்பப்போ சில நினைவுகள் வரும், அப்பப்போ நினைவுகள் போயிடும், எப்போ எப்படி இருக்காங்கிறதே யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். சில சமயம் அவளுக்கு பதில் தெரியலனா அவ சில கதைகளை அவளே ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது அவளை தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு எடுத்து சொல்லுவாரு. மெடிக்கல் ரெக்கார்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டுறாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தோம், ஒரு திருடன் உங்க வீட்டுக்குள்ள பூந்தாப்புல தெரிஞ்சது, ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு கேட்க, வந்தான் திருட முயற்சி பண்ணா, ஆனா வீட்டுல எந்த பொருளும் காணாம போகல, அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறாரு டாக்டர். இங்க பாருங்க, இந்த கேஸ பொறுத்தவரை எங்க கிட்ட இருக்கிற ஒரே லீடு உங்க பொண்டாட்டி தான், அதனால உங்க பொண்டாட்டியை நாங்க விசாரிச்சாங்கன்னு வேற வழியே கிடையாது அப்படிங்கிறாரு. சரி உங்க ஒய்ஃபோட இந்த நிலைமையை பார்த்துட்டு எங்களால விசாரிச்சா சரிப்பட்டு வராது, ஒரு மனநல மருத்துவரை நாங்க கூப்பிட்டு இருக்கிறோம், நாளைக்கு அந்த அம்மா வந்துரும், அவங்கள வச்சு விசாரிச்சு பார்ப்போம். அப்புறம் இப்ப கூட உங்க ஒய்ஃபை நாங்க விட்டுறது உங்க ஒய்ஃப் வேலைக்காரியும் இப்ப கூட இல்ல, குழந்தைகளை பாத்துக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்க கிளம்புங்கன்னு நம்ம ஏசி. அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க நின்னு, சார் எங்களுக்கு ஆக்சுவலா குழந்தைகளே கிடையாது, இல்லாத குழந்தைகளை இருக்கிறதா என் பொண்டாட்டி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுதான் என் பொண்டாட்டியோட நிலைமை, நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே போக்கஸ்ல ஏசியோட முகத்தை காட்டுவாங்க பாருங்க. என்னடா தலைவலி வந்து நமக்கு இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கமே முழிக்கிறமேங்கிறாப்ல இருக்கும். அப்புறம் ஒய்ஃபை கூட்டிட்டு நேரா இவர் எங்க வராருன்னு பாருங்க, வீட்டுக்கு வரார். இந்த பக்கம் நம்ம ஏசி, அவர் ஒரு தமிழ்நாடு ஏசி, தமிழ்ல தான் பேசுவாப்ல. ஊர்ல இருக்கிற தேனி மாவட்டத்துல இருக்கிற தான் பொண்டாட்டி திவ்யாவுக்கு போனை போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறார், எப்படி போகுது வைக்குதுன்னு. தூக்கமே வரமாட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, அதான் நிறைய தடவை புகையை போட்டு தள்ளி இருப்பியங்கிறாங்க. சேச்சா சத்தியமா நான் குடிக்கவே இல்லடி, இல்ல சிகரெட் அடிக்கவே இல்லடி அப்படின்னு. சரி அப்ப வேணா ஒரு சிகரெட் அடிச்சுட்டு போய் படுங்க போங்கன்னு சொன்னதும், அப்படியா நீயா பேசுற சூப்பர் அப்படின்னு சிகரெட் இருக்கான்னு சிகரெட் வாங்கி அடிச்சுக்கிறார். பொண்டாட்டி பர்மிஷன் கொடுத்துட்டான்னு சந்தோஷமா அடிக்கிறார். அப்புறம் உங்க ஃபேமிலியை பத்தி அப்படின்னு விசாரிக்கிறாரு. எஸ்ஐயோட ஃபேமிலியில ஒரு குழந்தை இருக்கு, அது ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்குது போல. சரி ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஏரியா பக்கம் டூரிஸ்டுக்கு வந்தவங்கள யாராவது காணாம போயிருக்காங்களாங்கிற கோணத்துல விசாரிக்கலாமான்னு கேட்க, சார் இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்திருக்காங்க சார் டூரிஸ்ட், அது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் தேடி அந்த டீடைல கொஞ்சம் லேட் ஆனாலும் கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாரு எஸ்ஐ. சரிங்கிறாரு ஏசி. அப்புறம் அந்த மனநல மருத்துவர் ரொம்ப ஷார்ப்பு, எப்பேற்பட்ட கேஸையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்றவங்க அப்படின்னு அந்த மனநல மருத்துவரை பத்தி ஒரு இன்ட்ரோ. அவங்க அப்பா சமைச்சதுல கடுகு போடலங்கிறத அசால்ட்டா ஸ்மெல்லு சாப்பாடு வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து நேரமா கிளம்பி இங்க அந்த விசாரணைக்காக தான் வராங்க. இப்ப அவங்க முன்னாடி தான் விசாரணை நடக்குது. அவளோட போன்ல சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், பழைய ஏதாவது மனசுல பண்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம் போல. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு காமிச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஐடியா இருக்கா, ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா என் வாய்ஸ் தான், நான் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேங்கிறாங்க அவங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 7 தடவை அந்த ஹாஸ்டல் வாசல்ல வந்து இவன் நின்னு இருக்கா, அந்த காலேஜ் வாசல்ல, அந்த காலேஜ் வாசல்ல, ஹாஸ்டல் வாசல்ல. ஐயோயோ வளருதே. கடைசி தடவை தான் அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா சரியா ஞாபகம் இல்லங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தாப்புல இருக்குங்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது யோசிங்கன்னு சொல்ல, டிவில பாக்கும்போது அந்த பொண்ணை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குங்கிறாங்க. ஓ அப்படி அவளை பார்த்த பிறகுதான் சூரியகாந்தி பூவை நீங்க டிராயிங்கா வரைய ஆரம்பிச்சீங்களான்னு கேட்க, எஸ். ஏன் அவ சூரியகாந்தி பூவை வரைஞ்சிருக்கிறான்னா, காணாம போன அன்னைக்கு மாவட்ட செயலாளரோட பொண்ணு அவ போட்டிருந்த சட்டையில சூரியகாந்தி பூ இருந்திருக்கும், அதனாலதான் இவ அந்த டிராயிங் வரைய ஆரம்பிச்சிருக்கலாம், என்னவோ தெரியல. அந்த டிராயிங்க்கு இந்த மிஸ்ஸிங் கேஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு இவளே கேட்கிறா. மித்தபடி அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அதே மாதிரி அந்த சிவப்பு கலர் பூவை விடாது வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, அதற்கான காரணம் கேட்டாலும் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த அம்மா எத்தனை தடவை வந்து போச்சு, அந்த வீடியோவை திரும்ப திரும்ப காட்டுறாங்க, அப்பயும் ஞாபகம் இல்ல. என் வேலைக்காரி ஒரு வேலைன்னு சொல்ல, இல்ல உங்க வேலைக்காரியும் டிரைவரும் ஒரு கல்யாணத்துக்காக சொந்தக்காரங்க ஊருக்கு போயிருக்காங்க, அப்படி போற வழியில டோல்கேட்ல அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி போன அந்த டைம் அங்க கரெக்டா மேட்ச் ஆகுது. சோ வேலைக்காரங்க மேல சந்தேகம் கிடையாது போலீஸுக்கு, இவங்க கிட்ட தான் ஏதோ டீடைல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த டீடைலை தான் இவங்களால கேதர் பண்ண முடியல, வாங்க முடியல. இவ லைட்டா யோசிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு கிட்ட பேசினது இவங்க தாங்கிறாப்ல இவங்களுக்கு தோணுது. அடுத்து பார்த்தா வேலைக்காரமா வீட்டுல போய் நிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள விட்டா வேற யாரும் இவங்களை பாத்துக்கிறது கஷ்டம். வேற யாராவது புது ஆளை பார்த்தா இந்த அம்மாவுக்கு வேற ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது, படபடப்பாயிடுது. நீங்க தான் ஹெல்ப்பர்னு வந்து நிக்க, இங்க பாருங்க நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க, ஏற்கனவே நாங்க இருந்த இடத்துல போலீஸ் பஞ்சாயத்து ஆனதுனாலதான் அங்க விட்டு இங்க வந்து பொழப்ப தேடி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க உங்க பொண்டாட்டி தேவையே இல்லாத ஒரு கேஸ்ல என் பொண்டாட்டியை பத்தி எல்லாம் அப்படி பேசிருக்க கூடாது அப்படி இப்படின்னு பேச தப்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என் பொண்டாட்டி உங்களை பார்க்க முடியாம பேச முடியாம அப்படி காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. பாமா இல்லையா, ப்ளீஸ் பானு கெஞ்ச வேலைக்காரமா பார்த்துட்டு, சரி ஓ விருப்பம், ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா
நாங்க மறுபடியும் வரமாட்டோங்கிறாப்ல. அவரும் ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உள்ள அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது, வேலைக்காரிய தேவையில்லாம மாட்டி விட்டுட்டோமேங்கிற எண்ணத்துல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பாலத்துக்கு அடியில ஒரு டெட் பாடி கிடைக்குது. யாரோட டெட் பாடி? ஒரு திருடன், நம்ம ஹீரோ வீட்டுல திருட வந்தான்ல அவனோட டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி கூடவே ஒரு பிரேஸ்லெட்டும் கிடைக்குது. காணாம போச்சேன்னு தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பிரேஸ்லெட் தான் இது போல தெரியுது. இந்த பக்கம் மறுபடியும் என் பிரேஸ்லெட்டை காணோன்னு திடுதிப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க அம்மா. அதான் வீடு முழுக்க தேடணுமே, பிரேஸ்லெட் கிடைக்கலையேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஆனா உங்க புருஷனோட கார்ல தான் நம்ம தேடி பார்க்கல, வேணா கார்ல தேடி பார்க்கலாமான்னு சொல்லி கார்ல தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்தா கார்லயும் இல்ல. ஆனா அன்னைக்கு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண அடுத்த நாள் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்தது. அன்னைக்கு தான் நீங்களும் பிரேஸ்லெட்டை காணோன்னு சொன்னீங்க. மேபி அந்த சர்வீஸ் சென்டர்ல விழுந்திருக்குமோ அப்படின்னு கேட்க, சரி உன் புருஷனை கூப்பிடு, எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தலாமே நாங்க போறாங்க. சர்வீஸ் சென்டருக்கு போய் இந்த மாதிரி பிரேஸ்லெட் விழுந்துருச்சுன்னு விசாரிக்கிறாங்க. வண்டியோட நம்பரை கேட்டு நம்பரை என்ட்ரி பண்ணி பார்த்ததுல கடைசியா இவங்க வண்டி இங்க சர்வீஸ் வந்து 4 மாசம் ஆச்சா. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல சர்வீஸுக்கு வரவே இல்ல. சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பாங்க. ஏன்னா புருஷனுக்கு தலையில அடிபட்டு இருந்தது. சோ ஹாஸ்பிட்டல்ல போய் அன்னைக்கு என்ன நடந்தது, இங்க ஏதாவது பிரேஸ்லெட் விழுந்திருக்குமான்னு டிரைவரை வச்சு விசாரிக்க சொன்னா அங்க ஒருத்தர் நைட் டியூட்டி வாட்ச்மேனு இல்ல அப்படி ஒண்ணு பிரேஸ்லெட் எல்லாம் இங்க இல்லங்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா தான் வண்டி ஓட்டிட்டு வந்துச்சுங்கிறாரு. எது எங்க அம்மாவா? இந்த அம்மாவால வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா அட வாயான்னு இவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையே ஓட்டி காட்டுறாரு. அதுல இவங்க தான் அழகா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்க. புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஷாக். சம்பந்தப்பட்ட அந்த அம்மாவையே கூட்டியாந்து காட்டுறாங்க. தனக்கு வண்டி ஓட்ட தெரியுங்கிறதே அவங்களுக்கு இப்பதான் தெரியுது. வேலைக்காரங்களுக்குமே ஒன்னும் பிடிபடல. அவங்க கிட்டே கேட்பாங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு. இல்ல எங்களுக்குமே சர்ப்ரைஸா இருக்குது, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு. அப்புறம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்த பிறகு நான் கிளம்புறேன்னு வேலைக்காரமா கிளம்பிடுறாங்க. இவன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்பா. ஏன் என்கிட்ட இருந்து போய் சொன்னேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ் சென்டருக்கு வண்டி போகவே இல்ல, 4 மாசம் ஆச்சா. உண்மையிலேயே வண்டியை எங்க விட்ட அப்படின்னு விசாரிக்க, இங்க பாரு நம்ம வண்டியில ரத்தக்கரை இருந்தது, தேவையில்லாத கேள்விகள் வரும், அதனால அந்த சர்வீஸ் சென்டர்ல விடாம லோக்கல் சர்வீஸ் சென்டர்ல விட்டேங்கிறாரு. அப்புறம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டு அங்கேயே லாக் பண்றாங்க. ஆமா வண்டி ஓட்ட தெரியும், அன்னைக்கு என்ன நீ தான் வண்டி ஓட்டிட்டு போன, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் உதவியும் நீ வேகமா போய் கொடுத்ததுனால தான் கிடைச்சது. ஆனா நம்ம ஏன் வண்டி ஓட்டிட்டு போனோம் அப்படின்னு விசாரிக்க, அதை ஏன் கேக்குற, அந்த திருடன் நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து என்ன அடிச்சு விட்டு ஒன்ன கழுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தா, நான் திரும்பி முழிச்சு பார்க்கும்போது நீ ஒரு மாதிரி மயக்கத்துல கிடந்த. ஆனா அந்த திருடனை பார்த்துட்டேன், திருடனை விரட்டினேன், இங்க இருந்த ஒரு விளக்கு எடுத்து அவனை அடிச்சேன். அதோ இந்த விளக்கு கூட புதுசா வாங்கின விளக்கு தான். அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தான். அவனை விரட்டிக்கிட்டு நாம வண்டியில போனோம். ஆனா அவன் பாலத்துல எகிரி குதிச்சுட்டான். எனக்கு தலையில ரத்தமா இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வண்டியை விட்டோம். ஊடால போய்கிட்டு இருக்கும் போது நான் மயங்கிட்டேன். அப்பதான் நீ எனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற அந்த பயத்துல வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். இதையெல்லாம் நான் 2-3 தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ தான் மறந்துட்டேன்னு சொன்னதும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்களா, எனக்கு என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி இதா இருக்கு அப்படி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து மறுபடியும் விசாரணைக்கு இப்ப வந்தவங்க வேற ஒரு பிரேஸ்லெட்டை கையில மாட்டி இருக்காங்க. டென்ஷன் இல்லாம பொறுமை இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டாரு நம்ம ஏசி. ஃபர்ஸ்ட் வேலைக்காரி மேல பழிய போட்டேன், அப்புறம் நியூஸ்ல பார்த்ததா சொன்னேன், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 7 தடவை நீ வந்திருக்கிற அந்த இடத்துக்கு, அந்த பொண்ணு கிட்ட கடைசியா பேசவும் முயற்சி பண்ணிருக்கிற, நீ எதையோ மறைக்க பாக்குறேன்னு கோவப்பட்டு பேசுறாரு. உடனே அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருது. மனநல மருத்துவருக்கே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. இவங்களை வெளியில போக சொல்லி விட்டு அவங்க புருஷனை உள்ள வந்து உட்கார சொல்லுங்கிறாப்ல. அப்புறம் புருஷனை கூட்டியாந்து உள்ள உட்கார வைக்கிறாங்க. ஏதோ அவங்க மறைக்கிறாப்ல தெரியுதுன்னு சொல்ல, இல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா தானே மறைக்கிறதுக்கு, உண்மையிலே அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுங்கிறாரு டாக்டர். நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டீங்கன்னா இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவ பேச ஆரம்பிச்சிருவா. ஒரு கால் அந்த ரோட்டு வழியா தான் நாங்க காய்கறி ஏதாவது வாங்குறதுக்கு மார்க்கெட் பக்கம் போறதுக்கெல்லாம் போவோம். அப்படி போகும்போது வரும்போது அந்த பொண்ணை பாத்துருக்கலாம், அது தேவையில்லாத கற்பனையை உருவாக்கி இருக்கலாங்கிறதையும் பேசுறாரு. நியூஸ்ல பார்த்து கூட அந்த மாதிரி பேச வாய்ப்பு இருக்குங்கிறாரு. இங்க பாருங்க, மாவட்ட செயலாளரோட பொண்ணோட இந்த கேஸ்ல கண்டிப்பா உங்க பொண்டாட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிறதுல எங்களுக்கு துளியும் மாற்று கருத்து இல்ல, அதை நாங்க கண்டுபிடிப்போங்கிறாரு. அப்புறம் வீட்டுல பார்த்தா டிராயிங் வரைகிறா. இந்த தடவை சிவப்பு கலர்ல பூக்களுக்கு பதிலா சிவப்பு கலர்ல வண்ணத்து பூச்சியை வரைகிறா. அதை வழக்கம் போல போட்டோ எடுத்துப்பாங்க. அப்புறம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படி துணிமணியை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது பெட்ஷீட்டை உருவி துவச்சு போடலாமேன்னு ட்ரை பண்ணும்போது உள்ள இருந்து 2 துண்டு சீட்டு விழுகிறத பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி படிச்சு பார்க்க அந்த திருடனை அடிச்சு விரட்டினது புருஷன் தானே எழுதி இருக்குது. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளரோட பொண்ணு, அவளை தனக்கு தெரியும்னு வேற எழுதி இருக்குது. இவளுக்கு ஒன்னும் புரியல, தலையே வெடிக்கிறாப்ல இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா மனநல மருத்துவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி. என்ன ரூமுக்கு ரூம் ஏதோ எழுதி இருக்குதுன்னு பார்க்க, ஆமா எந்த ரூம்ல என்னன்னு கூட அவ மறந்து போயிடுவா, அவளோட ரெஃபரன்ஸுக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறோங்கிறாரு. அப்புறம் கரவா தட்டனும் அவங்க வெளியில வராங்க. அந்த திருடனோட போட்டோவை காமிச்சு இவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு விசாரிக்கிறாங்க. இல்லங்கிறாங்க இந்த அம்மா. திருடன் கிரிமினல், அம்மா உங்க பிரேஸ்லெட் இருக்கா உங்ககிட்ட, இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு விசாரிக்க, என் பிரேஸ்லெட் என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லுவா. அதே சமயம் குழந்தைங்க வர நேரம் ஆயிடுச்சு, வேன் சத்தம் கேட்டதும் குழந்தைங்களை நான் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த கேப்ல தான் இது டெய்லி ரொட்டீனா நடக்குதான்னு மனநல மருத்துவர் விசாரிக்க, ஆமாங்கிறாங்க இவங்க. ஆமா இந்த பிரேஸ்லெட் மேட்டர் என்னன்னு சொல்லுங்களேன்னு சொல்ல, ஆமா சார் அன்னைக்கு அந்த திருட இங்க வந்தது நிஜம். சரி எதுவும் திருடப்படவில்லை, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சா அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரிஞ்சு
அடுத்த சில நாட்கள்ல எங்களுக்கு தெரிய வந்தது என் பொண்டாட்டியுடைய பிரேஸ்லெட்டை காணோம் அப்படின்ட்டு. சோ அவன் திருடிட்டு போயிருக்காங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். இது தேவையில்லாத இவளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்துட்டேன். பிரேஸ்லெட் தொலைஞ்சதே அவளுக்கு தெரியாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 2 தடவை கருக்கலைப்பு நடந்திருக்குதான். அதனாலதான் தனக்கு 2 குழந்தை இருக்கிறாப்ல அவ கற்பனை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்கும்போது பின்னாடியே நீங்க கார்ல போறாப்ல இருக்குதே, அது எதுக்குன்னு கேட்க அந்த சம்பவத்துல எங்களுக்கு அடிபட்டு இருந்ததுல, அதனால ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்கிறார். அடுத்து ஒரு நாள் முழிக்கும் போது தோள்பட்ட பக்கம் ஃபுல்லா பயங்கரமா வலிக்கும். என்னடா பயங்கரமா வலிக்குதே, குளிக்கலாமேன்னு குளிக்க போறாங்க. அப்பதான் பார்த்தா அவங்களோட கழுத்து பகுதியில ஷோல்டருக்கு பின்னாடி எல்லாம் ஒரு மாதிரி காயம் இருக்கிறத உணர்றாங்க. அப்புறம் கிச்சன் பக்கம் பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு. உடனே அந்த விசிட்டிங் கார்டுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த திருட்டு சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு காமிக்க பண்ணி சொல்ல பார்த்தா அந்த ஃபுட்டேஜ்ல திருட இங்க இருந்து ஓடி போனது, பின்னாடி இவங்க கார்ல போனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்புறம் பார்த்தா பாத்ரூம்ல இருந்தவங்க நான் பாத் டப்ல வலிக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு வராங்க ஈரமா. எத்தனை தடவை சொல்றது, பாத் டப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தண்ணியே பிடிக்காத, பாத் டப் மேலையும் உட்காராத அப்படின்னு சொல்லி கூந்தலெல்லாம் அப்படியே தொடச்சு விடுறாரு. அப்புறம் மறுபடியும் விசாரணைக்கு வர சொல்லும் போது டாக்டர் என் பொண்டாட்டியோட நிலைமை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, பேசாம இந்த விசாரணையில இருந்து எங்களை விடுவித்து விடுறேன் அப்படின்னு கேட்க, பாருங்க ஒரு பொண்ணு காணாம போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ 3 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த கேஸ் எல்லாம் அப்படியே விட்டுற முடியாது, ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு காணாம போன அந்த 3 பொண்ணுங்களோட போட்டோவும் வைக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோல இருக்கிறது தான் மாவட்ட செயலாளரோட பொண்ணு. 2வது போட்டோல இருக்கிற அந்த குழந்தை அந்த அம்மா அந்த டீனேஜ் பொண்ணோட ஷர்ட்ல பாருங்க முயல் இருக்கும். 3வது காணாம போன அந்த பொண்ணோட ஷர்ட்ல பாருங்க பேட்மேன் வவ்வால் வரைஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியுது. அவங்களோட அந்த 3 போட்டோவையும் காட்டி இவங்களை ஏதாவது பாத்துருக்கிறியான்னு விசாரிக்கும் போது வழக்கம் போல நம்ம ஹீரோயின் இல்லைன்னு தான் சொல்றாங்க. சரி, உங்க பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்டர் யாரு, எங்க தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோ யாரு நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி விசாரிக்கிறார். அங்க அவர் வந்துட்டாரு. கூடவே அந்த மனநல மருத்துவரை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அவங்க எங்க தங்குவாங்க, அந்த இடம் இது எல்லாத்தையுமே காட்ட சொல்ல காட்டுறாரு. பார்த்தா இங்கதான் அவங்க தங்குவாங்களாம் நம்ம ஹீரோயின். ஆனா ஜன்னல் பக்கத்துல பார்த்தா கரெக்டா அந்த சிவப்பு கலர் பூ இங்க நிறைய இருக்குது. அப்ப இதைத்தான் அவங்க டிராயிங்ல வரையறாங்களோன்னு ஏசிக்கு டவுட். சோ அத போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட அந்த காணாம போன 3 பேரோட போட்டோ காமிச்சு இவங்க ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு விசாரிக்க, நியூஸ்ல பாத்துருக்கிறேன், அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறாரு டாக்டர். ஆனா டாக்டரோட செய்கை பேசுற விதம் இதெல்லாம் பார்த்தா வேண்டா வெறுப்பா பதில் சொல்றாப்லயே இருக்குது. சரி, அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா அப்படின்னு மனநல மருத்துவர்கிட்ட கேட்க, அந்த அளவுக்கு சிவியரா கேஸ் போகல, ரொம்ப சிவியரா எக்ஸ்ட்ரீமா போனா மட்டும் தான் நாங்க ஹிப்னடைஸ் பண்ணி விசாரிப்போம் அப்படிங்கிறாரு அவர் குணப்படுத்துவதற்காக. அப்புறம் மார்க்கெட் பக்கம் போனா யாரோ தன்னை ஃபாலோ பண்றாப்லயே இவங்களுக்கு ஃபீலா இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. வீட்டுல உட்காந்தா அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிற சில விஷயங்களை துண்டு சீட்ல எழுதி அவங்க படுக்கைக்கு கீழே ஒளிய வச்சுக்கிறாங்க. உங்களோட மனைவியை நாங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு, அதுக்கு பேர் என்னது, ஹிப்னடைஸ் பண்ணி விசாரிக்க போறோம். ஹிப்னடைஸ்னு கூட சொல்ல முடியாது, இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. ஹிப்னடைஸ்ல கூட கற்பனை பண்ண விஷயங்களை புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்க லைட்ஸை வச்சு ஏதோ ஒரு விசாரணை பண்ண போறோம் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கறாங்க. அதுக்கு புருஷனும் ஒத்துக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன், எங்களுக்கு பிள்ளைக இருக்குன்னு அதை நினைச்சுதான் அந்த நினைப்புல தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா என் பொண்டாட்டி, பிள்ளைக இல்லைங்கிற அந்த உண்மையை மட்டும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடக்கூடாதுன்ற அதுக்கு மனநல மருத்துவர் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில அந்த லைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஒண்ணுமில்ல, இந்த லைட் லெஃப்ட் ரைட்டும் போய்கிட்டு இருக்கும், அந்த லைட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க, அப்புறம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும் சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணி விடுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த லைட்டை பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போனதுனாலயோ என்னவோ அவங்களுக்கு இப்ப புதுசா 2 காட்சி வருது. ஒண்ணு, இவங்க காட்டுக்குள்ள அப்படியே தெரிச்சு ஓடுறாப்ல, இன்னொன்னு ஏதோ ஒரு குளத்துக்குள்ளயா ஒரு தண்ணிக்குள்ள விழுகிறாப்ல. அப்புறம் வெறும் அழுகையா வந்துகிட்டு இருக்குது. வேற ஒண்ணு அவங்களுக்கு ஞாபகம் இல்ல, அழுகதான் அதிகமாயிட்டே போகுது. அதனால ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, விசாரணையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அந்த 3 பொண்ணுங்க காணா போன விஷயத்துல உங்க ஒய்ஃப் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா அது என்னங்கறதா கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது குளங்களும் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லங்கிறாங்க. ஆனா சின்ன வயசுல என் பொண்டாட்டி வளர்ந்த இடத்துல கூட குளம் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாரு டாக்டர். சரி, காணாம போனவங்க 3 பேரும் எங்க கடைசியா பார்க்கப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அவங்க நிக்க வைக்கும் போது ஏதாவது நினைவுகள் திரும்புதான்னு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு இவர் சரின்னு தான் ஒத்துக்கிறார். அவங்கள கடைசியா பார்த்த இடத்துக்கெல்லாம் அவங்கள கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. இந்த 3 இடத்துல தான் அவங்க காணாம போனது. ஆனா ஒன்னும் டீடைல் எதுவும் கிடைக்கல. அப்புறம் அந்த ஓவியங்களை விற்பனை பண்ற இடத்துக்கு வந்து யாரோ ஒரு ரெசார்ட்டுக்காரரு இவங்க ஓவியத்தை வாங்குவாங்களாமே, யாரதுன்னு விசாரிக்க, அதெல்லாம் இல்ல மேடம், ஒரு டாக்டர் 4000 ரூபாய் கொடுப்பாரு, 1000 ரூபாய் நீ வச்சுக்கோ, ஏதாவது ஓவியம் வந்தா அதை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு 3000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்க இப்போ உங்க புருஷன் எங்க இருப்பாப்லன்னு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபார்ம் ஹவுஸ்ல இருப்பாருன்னு சொன்னதும் ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கே போறாங்க. பார்த்தா ஏற்கனவே போன் விடுவோம் போல அவரும் காத்துக்கிட்டு இருக்கிறார். இங்க ஒரு போட்டோ இருக்கு, இவங்க தாத்தாவோட போட்டோ. இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்க, எங்க தாத்தாவோடது, எல்லாரும் அப்பா பார்த்து வளர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் எங்க தாத்தாவை பார்த்து தான் வளர்ந்தேங்கிறாரு நம்ம ஹீரோ. தாத்தா போட்டோ மேல தொங்கும்.
அப்புறம் அந்த போட்டோக்கு 3000 மேட்டர் எனக்கு புரியலையேன்னு சொல்ல, இல்ல ஏதாவது ஒண்ணுல என் பொண்டாட்டிக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்லையா, அதனாலதான் அவளை ஓவியம் வரைய சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னேன். அந்த ஓவியத்தை வார வித்தாதான் அடுத்தடுத்து அவ ஓவியம் வரைவா. அதுக்காக நானே காசு கொடுத்து அந்த ஓவியத்தை அந்த கேலரியில இருந்து வாங்கிப்பேன் அப்படிங்கிறாப்ல. இதுக்கு அந்த ஆளுக்கு கமிஷன் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கு. பொண்டாட்டி தானே முக்கியம், 1000 ரூபாய் முக்கியங்கிறாப்ல. சரி, அந்த ஓவியங்கள்லாம் எங்க வச்சிருக்கீங்க, நான் பாக்கலாமான்னு கேட்க, வாங்கன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கொண்டு போய் காட்டுறாரு. பார்த்தா எஸ், எல்லாமே அந்த சிவப்பு கலர் பூ போட்ட ஓவியம் தான். மொத்தமே இவன் எடுத்து வச்சிருக்கான். அப்புறம் இவர் சரக்கு அடிக்கிறதுக்காக சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு, உங்களுக்கு வேணுமான்னு கேட்க, இல்ல நான் திரும்ப வண்டி ஓட்டிட்டு போகணும் வேண்டாங்கிறாங்க. அப்பதான் பின்னாடி நிறைய பன்னிகள் சத்தம் கேட்கும். அதே மாதிரி ஜன்னல் பக்கத்துல அதே சிவப்பு கலர் பூ இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இந்த பூக்களை தானே உங்க பொண்டாட்டி வரைஞ்சிட்டு இருக்கிறான்னு கேட்க, ஆமாங்கிறாரு. இப்பெல்லாம் அவ இந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கம் வரதில்ல, ஆனா கல்யாணமான புதுசுல இங்க வருவோம். அப்ப இந்த பூவெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்களுக்கும் பூக்களுக்கும் என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பன்னிகளோட சத்தம் இவங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்கும். பன்னி வளர்க்குறேனாக்க பன்னி மட்டும் இல்ல, நாய், பன்னி, பூனை, கோழி, ஆடு எல்லாம் வளர்க்குறோன்னு வாப்ல. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட, சரி நான் கிளம்புறேன்னு விருட்டுன்னு வந்து கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படி போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி அவனை பார்த்து பயந்துகிட்டே போறாங்க. அப்படியே வண்டி அந்த ரோட்ல அப்படியே பயணப்பட்டு போய்கிட்டே இருக்குது. இருட்டிடுது வேற. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் வராங்க. காலையில ஆளா எந்திரிக்கிறது நம்ம ஹீரோ தான். எந்திரிச்சதும் கட்டில் பக்கத்துல இருக்கிற அந்த பிட்டு சீட்டுகள் எல்லாத்தையுமே ஒண்ணா எடுத்து படிக்கிறார். அதுல ஒரு சீட்ல என்ன எழுதிருக்குன்னா, சன்ஃபிளவர் போட்டோ, முயல் டிராயிங், அப்புறம் அந்த வவ்வால் டிராயிங், இது எல்லாத்தையுமே நான் மனநல மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதிருக்குது. அடுத்து டிசம்பர் 6 அன்னைக்கு மீரா என்ன பார்க்க வந்தா, நாளைக்கு தன்னை ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி இருக்கிறா அப்படிங்கறது எழுதிருக்குது. அதையும் ஃப்ரீயா விட்டுட்டார். அடுத்து 3வது சீட்ல மனநல மருத்துவர் உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற மேட்டரையும் தெளிவுபடுத்தி இருக்கிறதா எழுதியிருக்குது. தனக்கு குழந்தை இல்லைன்ற அந்த சீட்டை மட்டும் இவன் எடுத்து அவனோட பேண்ட் பையில ஒளிய வச்சிடறான். மீதி சீட்டுக்களை அதே படுக்கைக்கு கீழே வச்சிடறான். அப்புறம் இவங்க அடுத்த நாள் முழிப்பாங்க. புருஷன் இல்ல, கண்ணாடியை போட்டு வேலையா அது ஒரு மாதிரி டெய்லி ரொட்டீனா பழகிட்டதுனால கட்டிலுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு தடவி பாக்குறாங்க. 2 சீட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த மேட்டர் மட்டும் அந்த சீட்டு இல்ல. மீராக்கு அந்த லோகோ கொடுத்தது, அடுத்து ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னது, இதெல்லாம் அதுல எழுதியிருக்குது. ஆனா அந்த ஃபார்ம் ஹவுஸ் சீட்டை படிச்சதுமே என்னன்னு தெரியல, கொமட்டிக்கிட்டு வருது இந்த அம்மாவுக்கு. பாத்ரூம் பக்கம் போய் வான்னு வாந்தி எடுக்கிறா. நினைவுக்கு எதுவும் திரும்பல, ஆனா வாந்தி மட்டும் அவங்களையும் மீறி பீறிக்கிட்டு வருது. அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறாப்ல ஒரு கனவும் வருது. அப்புறம் அந்த சீட்டை மறுபடியும் உள்ள வச்சிடறாங்க. மொபைலை எடுத்து மனநல மருத்துவருக்கு போனை போட்டா அவங்க போனை எடுக்கல, நாட் ரீச்சபிள்னே வருது. அப்புறம் நம்ம வீட்டுல இருந்து சில பொருட்கள் திருடப்பட்டு இருக்குதுங்கிறாப்ல. இல்லையே அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இல்ல அந்த முயல் போட்டோ, அந்த வவ்வால் டிராயிங் எல்லாம் காணமேனு கேட்க, ஓ அதுவா, அதெல்லாம் அந்த மனநல மருத்துவர் கேட்டுச்சுன்னு நான் கொடுத்துட்டேன்னு ஓப்பனா மறைக்காம சொல்றாங்க. அது நம்ம அழுகு பிடிச்சிருக்குது. சரி வா குளிக்கலான்னு குளிக்கிறதுக்கு கூட்டு போறார். அடுத்து குளிப்பாட்டிட்டு அந்த அம்மாவை நல்லா தொடச்சு விடுறாரு. அதே சமயம் ஏசி வராப்ல. எஸ்ஐயை கூப்பிட்டு டேட்டாவை பேக்கப் எடுங்கன்னு சிசிடிவில இருந்து பேக்கப் எடுக்க சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, மனநல மருத்துவரை நேற்று ராத்திரி இருந்து காணோங்கிறாரு அவரு. எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு, நேத்து மதியமா ஈவினிங்கான ஞாபகம் இல்ல, என்ன இங்க பார்க்க வந்ததா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பேசிக்கிட்டோங்கிறது ஞாபகம் இல்லைங்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தா அவங்க வந்தது, நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து பேசினது, அப்புறம் கார் எடுத்துட்டு போனது, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் தனியா எங்கேயா போறாரு அப்படின்னு பார்த்தா தன்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாரு. ஃபார்ம் ஹவுஸுக்கு இவர் போறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கெத்தா வித்தியாசமா தெரியுது. இப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு வில்லத்தனமா இவனது வரைக்கும் நமக்கு காட்டினதே இல்ல. ஆனா இப்ப தான் காட்டுறாங்க. நாய்களுக்கு கறி சமைச்சு அழகா நாய்களுக்கு எல்லாம் வீசுறாரு. நாய் சொல் பேச்ச கேட்கறது அப்படியே கேக்குது. அங்கதான் தான் தாத்தாவோட போட்டோவை அப்படியே முறைச்சு பாக்குறாப்ல. இப்ப தாத்தாவோட பிளாஷ்பேக். தாத்தாவை பார்த்து தானே இவன் வளர்ந்தேன்னு சொன்னா பிளாஷ்பேக். பிளாஷ்பேக்ல பார்த்தா அம்மா தாத்தாவை மீறி இன்னொரு ஜாதிக்காரரை கட்டிக்கிட்டு ஓடி போயிருப்பாங்க. இப்போ திரும்பி வந்துடுறாங்க. பொண்ணை ஏத்துக்கிறாரு, பேரனை ஏத்துக்கிறாரு. ஆனா அப்பனை மட்டும் அடிச்சு துரத்தி விட்டாரு. தாத்தாவோட அந்த ஊன்றுகோல செங்கோல் மாதிரி அதை வச்சுக்கிறாப்ல. அது மேல இவனுக்கு ஒரு கண்ணு. அங்க வாட்ச்மேன் மேல ஒருத்தவர் பார்த்துட்டு இருப்பான். அந்த வாட்ச்மேன் ஃபேமிலியில இருக்கிற பொண்ணு கூட தான் இவன் ஓடி போய் விளையாண்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு, வான்னு அம்மா பையனை இழுத்துட்டு போறாங்க. அதற்கு காரணம் என்னங்கிறது பின்னாடி தான் தெரியும். தாத்தாவோட நாற்காலியில உட்காருவான், தாத்தாவோட செங்கோலை எடுத்து கையில வச்சுப்பான். இது எல்லாமே உனக்கு தான், என்ன பார்த்து வளரு, உங்க அப்பனை மறந்துருங்கிறாப்ல. ஊருக்கு மத்தியில இவருக்கு கொடுக்கிற அந்த ராஜ மரியாதை, அங்க ஊருக்கே இவரு படியளக்கிறது, விசேஷம்னா எல்லாமே அவர் தான் அவர் செலவுல பண்றது. ஆனா அதே சமயம் ஊர்ல சில பேர் அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த தாத்தாவுக்கு இரையாக்குறதை நமக்கு காட்டுறாங்க. அட்ட டைம்ல 2 குழந்தைகளை தள்ளிட்டு போறாரு அவரு. தோப்பு பக்கம் தான் கூட்டு போறாரு. இவனும் பின்னாடியே போய் என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சிருப்பான். அடுத்து பார்த்தா இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணை எடுத்துட்டு வராங்க. அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு தோப்பு பக்கம் கூட்டு போனவரை அடுத்து பார்த்தா அந்த குழந்தை இறந்து போய் கிடக்கும். வழக்கம் போல பண்ணிடுங்கிறாப்ல. வாட்ச்மேன் பாடியை எடுத்துட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி அங்க இருக்கிற பன்னிகளுக்கு இற போடுவாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் டவுன் பக்கம் போன வாட்ச்மேனை அனுப்பிச்சு வைக்கிறார். வாட்ச்மேனும் போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா வாட்ச்மேனோட ஒய்ஃப் அந்த வீட்டுக்குள்ள புகுந்துடுறாரு. அங்க என்ன நடக்குதுங்கிறதையும் இந்த சின்ன பையன் கவனிக்கிறான். சின்ன பையன் பாக்குறத பார்த்துட்டு அந்த அம்மா அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா அவங்க வீட்டு வெளியிலேயே நிப்பான்.
அப்புறம் மறுபடியும் ஜன்னல்ல எட்டி பார்க்க, ஏன்டா எட்டி பாக்குற வாடான்னு வாட்ச்மேன் பொண்டாட்டி சின்ன பையனை கூட பார்க்காம அவனை உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. இப்படித்தான் இவன் தாத்தா மாதிரியே ரொம்ப கேவலமா மாறி இருப்பானோ என்னவோ தெரியல. அப்புறம் அவரோட செங்கோலை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போற ஒரு கதவு இருக்கும், பூட்டியே இருக்கும். அதை திறந்து அப்படியே கீழே போறான். போய் பார்த்தா அங்க அந்த மணல்ல மருத்துவர் டேபிள் மேல கிடக்குறாங்க. ஜன்னல் பக்கம்லாம் பார்த்தா அந்த சிவப்பு கலர் பூ. அடுத்த நொடி பார்த்தா இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கற்பனை பண்ணிக்கிட்டாப்ல ஐயோ அப்படின்னு பதறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா அழுகுறாங்க. நேத்து ஈவினிங் தானே மணல்ல மருத்துவர் என்ன இங்க பார்க்க வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த அம்மா வேலைக்காரம்மாவோ எனக்கு தெரியாதுங்கிறாங்க. நேத்து சாயந்தரமே நானு இங்க இருந்து கிளம்பிட்டேங்கிறாங்க வேலைக்காரம்மா. என் புருஷன் என்ன சீக்கிரம் வான்னு கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அதனாலதான் நான் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த உங்க புருஷனுக்கு போனை போட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து சீக்கிரம் வாங்கன்னு நான் சார் கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாப்ல சொல்றாங்க. மணல்ல மருத்துவர்கிட்ட அந்த வவ்வால் போட்டோ, அந்த முயல் டிராயிங் இதையெல்லாம் காட்டின அந்த காட்சி அவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் பாத்ரூம்ல அந்த பாத்டப் நிறைய தண்ணி இருக்குல்ல, அந்த காட்சி ஞாபகத்துக்கு வருது. எப்பெல்லாம் நான் எதையாவது ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்கும் போதெல்லாம் ஏதோ தண்ணிக்குள்ள மூழ்கிறாப்லயே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு அப்படியே கத்துறாங்க. அவங்க தலையே வெடிக்கிறாப்ல ஃபீல் ஆகுது. ஆனா உங்க போன்ல டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்களே அப்படின்னு கேட்டா, என் போன்ல என் வாய்ஸ் ரெக்கார்டிங் எதுவுமே இப்பெல்லாம் இருக்கிறது இல்லமா அப்படிங்கிறாங்க அவங்க. நான் எடுக்கிற போட்டோ கூட காணாம போயிடுது, யாரோ அழிச்சிடறாங்கிறாங்க. ஒன்னும் கவலை இல்ல, இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதான் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுல பார்த்தா தெரிஞ்சிட போது அப்படிங்கிறாங்க வேலைக்காரம்மா. ஆமா இதை எப்படி செக் பண்றதுன்னு கேட்க, அதாம்மா அந்த சிசிடிவி பொண்ணு வந்தாலே மாலா கொரியனா அப்படின்னு விசாரிக்க, மாலா கொரியன் இல்ல அமலா கொரியன் அந்த பொண்ணோட பேருன்னு கரெக்டா சொல்றா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுல இவங்க அந்த குழந்தை அந்த அம்மா சொல்லி கொடுத்தாப்லயே இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. எஸ், வேலைக்காரி போன பிறகுதான் மணல மருத்துவர் உள்ள வந்திருக்காங்க. 2 பேரும் உள்ள போறாங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசுறாங்க. எதையோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அழுகுது, ஹீரோயின் அழுகுது. மணல மருத்துவர் சொன்ன எல்லாத்தையுமே கண்டிப்பா நானு ஒரு பிட்டு நோட்ல எழுதி என்னோட பெட்டு கடியில ஒளிய வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு இவங்களுக்கு ஞாபகம் வருது. அடுத்து பெட்டு கடியில போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா எதுவும் இல்ல. தேடி பார்த்தும் கிடைக்கல. என் புருஷன் எப்போ வந்திருப்பாருன்னு யோசிக்க, மேபி நான் போன பிறகு மணல மருத்துவர் வந்த பிறகு உங்க புருஷன் வந்திருக்கலாங்கிறாப்ல, சார் வந்திருக்காங்களாப்ல அந்த அம்மா சொல்லுது. மறுபடியும் சிசிடிவில போய் உட்காந்து செக் பண்ணி பாக்குறாங்க. எஸ், அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் மணல மருத்துவர் கிட்ட இவ தான் கொடுத்திருப்பா. ஏதோ ஒரு டிராயிங், அது என்ன அப்படியே கம்ப்ளீட்டா கவர் செய்யப்பட்ட நிலைமையில எடுத்துட்டு போறா. சோ அது என்ன டிராயிங்கிறது நமக்கு தெரியல. அவங்க போன பிறகுதான் சாரோட வண்டி வருது. நைட்டு சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அவரு ஒய்ஃபை வெளியில கூட்டு போயிருப்பார், ரொம்ப நாள் ஆச்சுட்டு. வெளியில சாப்பிட்டுட்டு அவங்க திரும்ப வராப்லையும் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை உட்காந்து அவர் நோன்றதையும் காட்டுறாங்க. அப்புறம் குளிச்சுட்டு இவங்க வெளியில வந்ததை காட்டுறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்தது, சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுன்னு சொன்னது, போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு போனது, மணல மருத்துவர் கையில இருக்கிற அந்த ஓவியத்துல என்ன இருக்குன்னு கேட்டது, இது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா ஓவியத்துல என்ன இருந்துங்கிறது யாருக்கும் தெரியல. அப்புறம் ஏதோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாரு வண்டி எடுத்துட்டு கிளம்புனது வரைக்கும் இருக்கு. எங்க போயிருப்பாப்ல அப்படின்னு ஒய்ஃப் விசாரிக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு 2 கார், ஒரு கார் இருக்கும், இன்னொன்னு ட்ரக் இருக்கும். எப்பெல்லாம் அவர் ட்ரக் எடுக்கிறாரோ அப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் பக்கம் மலை பக்கம் போறாருன்னு அர்த்தம். ஃபார்ம் ஹவுஸ் தான் போயிருக்கணும்னு வேலைக்காரம்மா சொல்லும். உன் புருஷனை கூப்பிடு, டிரைவரை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. வேலைக்காரம்மா, டிரைவரு, அப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதுதான் வண்டியை நிப்பாட்டுங்கிறாங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்கங்கிறாங்க. இது மனநல மருத்துவரோட வீடாச்சேங்கிறாங்க. அவ்வளவு ஞாபகம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சா தெரியல. சரி நான் போய் செக் பண்றேன்னு வேலைக்காரம்மா போகுது. அப்புறம் பார்த்தா மீரா இறங்கி வராப்ல தெரியும், மனநல மருத்துவர் இறங்கி வராப்ல தெரியும். ஆனா இறங்கி வர்றது வேலைக்காரம்மா தான். மனநல மருத்துவர் அம்மா இல்ல, அவங்களோட அப்பா தான் இருந்தாரு. ஏதோ ஒரு காரோட ஹாரன் சத்தம் கேட்டு செக் பண்றேன்னு வெளியில வந்தாங்களாம். அதன் பிறகு மணல மருத்துவர் திரும்ப வீடு திரும்பலையா. விசாரிச்சுட்டு வந்து வேலைக்காரம்மா சொல்லுது. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா புருஷங்காரங்க நிக்கிறாப்ல இருக்கும். அடுத்த நொடி அது புருஷங்காரம் இல்ல, மேபி டிரைவரா கூட காட்டலாம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கையில ஏதோ ஒரு ஊசி எடுத்து மணல மருத்துவரோட ஷோல்டர்ல புருஷங்காரன் போட்டு ஒரு ஆப்ல காட்டுறாங்க. அதே சமயம் ஃபார்ம் ஹவுஸோட கேட்டை திறந்துகிட்டு வண்டி உள்ள வந்துருச்சு. உடனே வேக வேகமா அவன் கிளம்பி இந்த பக்கத்துல வரான். கூண்டுல இருக்கிற நாய்கள் எல்லாத்தையுமே திறந்து ரெடியா வச்சிருக்கான். நாய்கள் இன்னும் வெளியில வரல. சத்தம் போட்டா நாய்கள் வெளியில வரும் போல தெரியுது. சத்தம் போட்டதும் இவரு வெளியில வந்து என்ன சத்தம் அப்படின்னு வந்து நிக்கிறார். என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். மணல மருத்துவரை காணமா, எங்க தேடியும் கிடைக்கலையுமா அப்படின்னு பதட்டப்பட்டுட்டே வந்து சொல்றாங்க. பதட்டப்படாத, வா உட்காருன்னு உட்கார வைக்கிறாப்ல. அடுத்து வேலைக்காரமாவும் வருது. புருஷன் மட்டும் வெளியில இருக்கிறார். நீங்க இருங்கன்னு சொல்லி கதவை சாத்தி லாக் பண்ணிட்டு வெளியில இருக்கிற டிரைவரை பாக்குறதுக்காக ஹீரோ வராப்ல. வந்ததும் புளிர்னு ஒரு அரை, 2-4 அரை, 4 குத்து. ஏன்டா அப்படி பண்றான்னு தெரியல. மூக்க அடிச்சு உடைக்கிறான். டே ஏதாவது ரீசன் சொல்லுடா. அந்த ரீசன் தெரியல. டிரைவரை அடிச்சு போட்டான். தலையில வேற நங்குன்னு ஒரு எத்து. காரே உடையுது. அதை பார்த்துட்டா பொண்டாட்டி. வேலைக்காரையும் பார்த்துட்டு கதவை தட்டுறா. ஐயோ ஐயோன்னு கார்ல இருக்கிற பீங்கானை எடுத்து அந்த டிரைவரை கொன்னு போட்டுறான். வேலைக்காரி அழுகுறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கோபம் வருது. இவன் இருந்தாவது ஏதாவது பண்ணலாம். அடுத்து பாருங்க, வா வேற லெவல். மெயின் டோரோட கண்ணாடியை உடைச்சிட்டு இவங்க அந்த லாக்கை திறந்து விடுறாங்க. ஓடி வந்து முன்னாடி நிக்கிறாங்க. அந்த வேலை காப்பாத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு சோழி. வேலைக்காரி இங்க இருந்து ஓடிரு, எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு சொன்னா வேலைக்காரியும் கழுத்தை பிடிச்சு WWFல அடிக்கிறாப்ல. தரையோட சேர்த்து ஓங்கி ஒரு அடி. இவளுக்கு வாந்தியே வருது. கோமட்டிக்கிட்டு வா உள்ள போலாம், வெளியில குளிருன்னு சொல்லி பொண்டாட்டிய கூட்டிட்டு போறாப்ல. பொண்டாட்டிய மட்டும் ஒண்ணு செய்யாம இருக்கிறாரே, காரணம் என்னன்னு கேட்டா
மேபி பொண்டாட்டிக்கு எல்லாம் மறந்து போயிடும், அதனால கூட இருக்கலாம். தாத்தனோட வளர்ப்பு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்துக்கங்க. எப்படியும் தூங்கி எந்திரிச்சா இவளுக்கு எல்லாம் மறந்து போகுன்ற அந்த நம்பிக்கை. ப்ரே பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னதும் அவளும் ப்ரே பண்ணுவா. ரொட்டீனா நடக்கிற அந்த பழக்கத்துக்கு போயிட்டா. பொண்டாட்டிய தூங்க வச்சுட்டு வேலைக்காரிய தூக்கி கொண்டு வந்து அண்டர் கிரவுண்ட்ல தரையில படுக்க வச்சிருக்கான். உடம்புல லைட்டா மூச்சு இருக்குது. வேலைக்காரியோட கையில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுறான். இப்படி இவங்க 2 பொண்ணுங்களை இவன் பார்க்கும்போது தாத்தா 2 பொண்ணுங்களை இழுத்துட்டு போனார்ல, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. நாய்கள் வந்து அந்த டிரைவரோட பாடியை கண்டம் பண்ண வந்துருச்சுங்க. அப்புறம் ரூம்ல இருந்து அந்த டிராயிங்ஸ் மொத்தத்தையும் கொளுத்தி விடுறாரு ஆல்கஹால ஊத்தி. உள்ள இவ வேற படுத்திருக்கிறா. மொத்தமா எல்லாத்தையும் எரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டானா சைக்கோ. படுத்திருந்தவ டப்புன்னு இப்ப முழிக்கிறா. அந்த ஆக்சிடென்ட் மேட்டர் இப்ப அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இவ லைட்டா மறதியில இருப்பா. ஏதாவது மூளைக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குறாப்புல சில வேலைகளை பண்ண சொல்லுங்கன்னு வாங்க. ஸ்விம்மிங் போறது, தையல் பண்றது, அந்த மாதிரி ஏதாவதுன்னு கேட்க இவ டிராயிங் மட்டும் தான் பிடிக்கும்னு சொன்னதும் டிராயிங் பண்ண சொல்லுங்க. டிராயிங் பண்ணா கூட அது பிரெயின் ஆக்டிவிட்டி தானே டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா தண்ணியில இந்த மூழ்கிற மாதிரி விஷயங்கள் மட்டும் கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி மறுபடியும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவியம் வரைஞ்சு அவங்க என்னெல்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்றாங்களோ அது எல்லாம் இந்த தண்ணியில மூழ்கிறாப்ல இல்ல கார் ஆக்சிடென்ட் ஆறாப்ல இந்த மாதிரி சமயங்கள்ல பிரெயின்ல இருக்கிற அந்த முன்னேற்றம் மறுபடியும் மந்தமாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பார். அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சு அந்த ஸ்டுடியோ ரூமையே ரணகலப்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அப்ப ரொம்ப நல்லவனாட்ட நம்மால ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ள போவான். நல்ல சத்தமா ஸ்பீக்கர்ல மியூசிக்க வச்சுட்டு பொண்டாட்டிய பெல்ட் எடுத்து சத்து 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 சத்துன்னு அடிக்கிறான். ஏண்டி அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த முயற்சி பண்றேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறான். அப்புறம் எத்தனை தடவை சொல்றது பாத் டப்ல தண்ணி பிடிக்காதன்ட்டு, பாரு பாத் டப்ல விழுந்து போயிட்டேன் அப்படின்னு அவளையே நம்ப வச்சிருக்கிறான். இப்படி தினம் தினம் அடிக்கிறது, தினம் தினம் பாத் டப்ல மூழ்கடிச்சு இவளுக்கு ஞாபகம் வரத கூட மறக்கடிக்க செய்யறதுன்னு எவ்வளவு வில்லத்தனம் பண்ணிருக்கான்னு பாருங்க. தான் புருஷன் அந்த மாவட்ட செயலாளரோட பொண்ணை நோட்ட விடுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக பொண்டாட்டி போயிருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி கார்ல அங்க காத்துக்கிட்டு இருந்தவன் பொண்ணையும் தூக்கிட்டு பொண்டாட்டியும் கார்ல தூக்கி இருப்பான். அதை மறக்கடிக்க வச்சதுக்காக பாத்ரூம்ல போட்டு அவங்கள முக்கி எடுத்திருப்பான். அடுத்து ஒருத்திய இவங்க கப்புல கார்ல போகும்போது லிப்ட் கேட்டு ஒருத்தி நிப்பா. அவளையும் அடிச்சு மேல ஏத்திட்டான். போனை தூக்கி வெளியில வீசிட்டான். பொண்டாட்டி இருக்கா, ஆனா தண்ணியில முக்குனா எல்லாம் மறந்து போயிடும். அந்த முயல் டிஷர்ட் போட்டவளோட சோழியும் முடிப்பான். மறுபடியும் தண்ணியில முக்கி எடுப்பான். அவளுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் ஒரு நாள் அந்த பேட்மேன் டிராயிங் போட்டு டிஷர்ட் போட்டு ஒருத்தி நிப்பா இல்லையா, அவகிட்டையும் வண்டியை போய் நிப்பாட்டுவாங்க. அவளுக்கு லிப்ட் கொடுக்குறாப்புல உள்ள ஏத்தியாச்சு. அவளையும் அதே அண்டர் கிரவுண்ட் ரூம்ல கட்டி போட்டாச்சு. அவங்கள என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அப்புறம் அவங்க பாடியை துண்டு துண்டா வெட்டி பன்னிகளுக்கு சாப்பாடா போட்டுருவான். பாடி கிடைச்சாதானே கேஸ் ஆகும். அப்புறம் அந்த டேபிள கெமிக்கல் போட்டு அழகா வாஷ் பண்ணிடுவான். ஆனா அப்படி தன்னால கொலை செய்யப்படக்கூடிய எல்லா பேரோட ஞாபகத்தமா அவங்களோட திங்ஸ்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுப்பான். மோதிரமோ தோடோ வாட்சோ இல்ல அவங்க போட்டிருந்த ஜட்டி உட்பட. சரி, நம்ம மணல்ல மருத்துவருக்கு என்னாச்சுன்னு இப்ப பாருங்க. ஒரு ஹாரன் சத்தம் கேட்டு தானே மணல்ல மருத்துவர் வெளியில வந்ததா சொல்றாங்க. அப்பா அந்த ஹாரன் சத்தம் கேட்கும் போது வெளியில கேட்ல நின்னுகிட்டு இருந்தது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்த பிறகுதான் அவங்க கேட்டு பக்கமே வருவாங்க. ஆனா பின்னாடியே இருந்து மயக்க ஊசியை போட்டு மணல்ல மருத்துவரையும் தூக்கிட்டான் புருஷங்காரன். இது எல்லாம் இப்ப அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒட்டுமொத்த கொலைகளையும் பண்ண ஒரு சைக்கோ இவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்து பாத் டப்ல தண்ணிக்குள்ள மறுபடியும் முக்குறான். ஆனா இந்த தடவை லைட்டா ஸ்லிப் ஆகி புருஷனை தண்ணிக்குள்ள முக்கிட்டா. அந்த ரூமுக்குள்ளேயே புருஷனை லாக் பண்ணிட்டா. அவன் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி விரட்டிக்கிட்டு வரணும். வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட நாய்கள். அவன் கதை உடச்சுக்கிட்டு வேற வரான். நாய்கள் விட மாட்டேங்குது. கீழே வந்து பார்த்தா கீழே அவங்க 2 பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. கீழே போனவன் தான் தாத்தாவோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டான். ஏகப்பட்ட தோட்டா இருக்கு அவங்க கிட்ட. ஓடுறா காட்டுக்குள்ளன்னு காட்டுக்குள்ள ஓடுறா. ஓடுனதுல ஒரு தூண்ல மோதி விழுவா. அப்பதான் ஷோல்டர்ல காயம் ஏற்பட்டு இருக்கும். அப்புறம் நாய்களையும் விசில் அடிச்சு ஏவி விட்டுருப்பாரு. நாய்கள் விரட்ட ஆரம்பிச்சதும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அவ ஓடி இருப்பா. துப்பாக்கி எடுத்து காட்டு பக்கத்துல சுட்டு அவளை பயமுறுத்துவான். வானத்தை பார்த்தான் சுட்டிருப்பான். அப்படி ஓடும் போதுதான் வலிக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல காட்டுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல போய் விழுந்திருப்பா. நாய் வந்து குலைச்சுக்கிட்டு இருக்கும். நாயை போ வேண்டாம் இருன்னு சொன்னாலும் நாய் கேட்காம கடிக்கிறதுக்கு பக்கத்துல வரும். துப்பாக்கியால நாயை சுட்டு கொண்டுடுவாரு. அப்புறம் அவளை அண்டர் கிரவுண்ட் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. இங்கதான் அந்த ஜன்னல் பக்கம் அந்த சிவப்பு கலர் பூ இருக்கும். பார்த்தா மணல்ல மருத்துவ ஒரு டேபிள்ல வேலைக்காரி தரையிலன்னு கிடக்குறா. இந்த ரூமுக்குள்ள உன்னை கூட்டு வரணும்னு நான் நினைக்கல. ஆனா இங்க என்ன பண்ணாலும் அடுத்த நாள் நீ மறந்து போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு புருஷன் கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையாங்கிறாப்ல. அப்புறம் மயக்க ஊசி எடுத்து பொண்டாட்டி கிட்ட தூக்கி வீசுறான். நீ ஏன் அந்த ஊசி எடுத்து உன்னை போட்டுக்கோ, நீயா போட்டுக்க பாப்போம் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு. கெட்ட வார்த்தையில திட்டுறான். எடுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு திட்டுறான். குத்துறியா இல்லையான்னு மிரட்டுவான். குத்த மாட்டேன்னு சொல்லி துப்பாக்கிய திருப்பி பிடிச்சு அடிக்க வருவான் பாருங்க. அவனோட கால்ல சொருகிட்டான். இதை அந்த பையன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதே சமயம் இப்போ அரைவர மயக்கத்துல இருக்கான். அந்த டேபிள்ல ஒரு நட்டு போல்டு ஒண்ணு அடிக்கடி லூஸ் ஆயிட்டே இருந்திருக்கும். அதை வாஷ் பண்ணும்போது அவன் டைட் பண்ணிருப்பான் வரலாலேயே. நான் முக்கியம் இல்லைன்னு அந்த சீன் எல்லாம் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டேன். இப்ப பார்த்தா அந்த நட்டு போல்டு லூஸ் ஆயிருந்ததுனால மணல் மருத்துவருக்கு வசதியா போச்சு. அப்படியே சங்கிலி எடுத்து அந்த வேலோட கழுத்துல போட்டு அப்படியே இறுக்கிட்டாங்க.
துப்பாக்கியால அடிக்க வருவான் பாருங்க, ஒரு கைய காலால இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. பொண்டாட்டிய ஓட சொல்றா, ஓடு ஓடி போய் போலீஸ கூட்டு வா அப்படின்னுவா. ஆனா போலீஸ் நம்பர் தெரியாது. 100ன்னு சொன்னதும் சரின்னு ஓடுவா பாருங்க. கனமான துப்பாக்கியை வச்சு ஓங்கி ஒரு அடி, தலையில நல்லா அடிபட்டு போச்சு. அவனோட கை விடுபட்டுருச்சு. மணல்ல மருத்துவரை இறக்கிட்டாங்க. இன்னும் அவங்க அந்த இரும்பு பிடியை விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா கழுத்தை பிடிச்சு சோல்டருக்கு பின்பக்கம் போட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் தலைமுடிய பிடிச்சு அப்படியே உள்டாவன் இந்த பக்கம் இழுக்கிறான். அவங்க அங்க இருக்கிற தூணை பிடிச்சு இழுத்து டேபிள்ல நங்குன்னு ஒரு மோதல். அப்பையும் கழுத்துல இருக்கிற அந்த கைத்த சங்கிலிய விடலையே. அவனும் எல்போ வச்சு எவ்வளவோ அடிச்சு பார்ப்பான். காலால முதுகு பக்கம் இறுக்கி பிடிச்சு சங்கிலிய பிடிச்சு இழுத்து தள்ளுறாங்க. அடுத்து அவன் விவரமா டேபிள்ல காலை வச்சு மிதிச்சு அப்படியே சர்க்கிள் அடிச்சு வந்து நிக்கிறான். திருப்பி அடிக்க வந்தா நல்லா உசாரானவன் பொலிர் பொலிர்னு அறவுறான். டேபிள்லயே அவங்கள முட்டை வைக்கிறான். அவங்களோட அலற சத்தத்தை கேட்டு பொண்டாட்டி முழிச்சிட்டா. பார்த்தா கீழே இருந்த துப்பாக்கி கிடக்குது. மணல்ல மருத்துவரை அடிச்சு படுக்க போட்டான். திரும்பி பார்த்தா பொண்டாட்டி கையில துப்பாக்கி. அப்படியே நல்லவ நாட்டம். ரீத்து என்ன பண்ற, நான் தான் உன் புருஷன் அப்படின்னு அப்படியே பவ்யமா பேசி பாப்பா. வா என்கிட்டன்னு கூப்பிடுவான். அவனை சுடு சுடுன்னு மணல்ல மருத்துவர் கத்துறாங்க. இவதான் ஒரு சைக்கோ, நம்மளை கொல்றதுக்காக நம்ம பிள்ளைகளை கொல்றதுக்காக வந்தவன்னு அப்படியே பழிய அந்த பக்கம் திருப்புறான். அதே சமயம் மனநல மருத்துவர் உனக்கு குழந்தைகள் இல்ல அப்படிங்கறத ஏற்கனவே தெரியப்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட அந்த ரூமுக்கு போய் நினைச்சுப்பார், குழந்தைகள் இருந்தா அந்த ரூம் இவ்வளவு நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்குமா, குழந்தைங்கன்னா கந்தல் கோலப்படுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கரெக்டா கேள்வியும் கேட்டிருப்பாங்க மனநல மருத்துவர். குழந்தைகள் தெரிஞ்சு அவங்க அழுன்னு அழுதுருப்பாங்க. டைரியில தனக்கு குழந்தை இல்லைங்கிறதையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதத்தான் நம்ம ஹீரோ அந்த பிட்டு பேப்பரை எடுத்து வச்சிருப்பான், எடுத்து ஒளிய வச்சிருப்பான். எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு டே ரோய்ஸ் எனக்கு பிள்ளைங்க இல்லடா அப்படின்னு சொல்லி புருஷனையே சுட்டுறா. அடுத்து நம்ம வேலைக்காரம்மா ஒரு நாற்காலியை தூக்கிட்டு வந்து நங்குடு ஒரு போடு போடுவா. ஏன்னா புருஷனையே கொண்டு விட்டால. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு பெரிய போலீஸ் படையே வருது. நம்ம ஏசி கூட வந்திருக்கிறாரு. அதுக்குள்ள பொண்ணுங்க அவங்களே அவங்கள காப்பாத்திக்கிட்டு நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. கதவை திறந்து வெளியில வருவாங்க. அப்புறம் நம்ம மனநல மருத்துவர் அவங்களுக்கு அந்த பயம் மேல சந்தேகம் வந்ததற்கான காரணம் என்னங்கிறத அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அந்த பூக்களை அங்க பார்த்தது ஒண்ணு, அதே மாதிரி அவ வரைகிற அந்த டிராயிங்ஸ் எல்லாமே காணாம போன அந்த பொண்ணுங்களை பத்தி தான் இருக்குது. தொடர்ந்து அந்த சிவப்பு கலர் பூவை தான் திரும்ப திரும்ப அவ வரைகிறா. சோ காணாம போன பொண்ணுங்களுக்கு அந்த பூக்கள் இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத மனநல மருத்துவர் அப்பைய புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு தான் எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்குது, அந்த ஃபார்ம் ஹவுஸை எதுக்கும் சர்ச் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன். அதே சமயம் வீட்டுக்கு வெளியில ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்டது. நானும் யாருன்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வெளி பக்கம் வந்து பார்த்தேன். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினை அங்க கேட்ல எதிர்பார்க்கல. அதுவும் அவங்க ஞாபகம் மருந்து கேஸ் வேற. ஆனா அவங்கள பணைய காய வச்சு அவங்கள ஒரு செஸ்ல இருக்கிற காய் மாதிரி நகர்த்தி என்ன லாக் பண்ணிட்டான் அந்த பைய அப்படின்னு எடுத்து சொல்றாங்க மனநல மருத்துவர். ஆனா சொல்ல போனா இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஹீரோயின் தான். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தை இப்படி அம்னீசியா வியாதி இருக்கிற அந்த நிலைமையிலையும் வெளியில தெரியப்படுத்தணும்னு அவங்க வரைஞ்ச ஓவியங்கள், இதுதான் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எடுத்து சொல்றாங்க. நம்ம ஏசி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. உங்க லெவலுக்கு ஷார்ப்பா ஆம்பளைங்க எங்களால யோசிக்க முடியாம போயிடுச்சு. எங்களோட சந்தேகம் முழுக்க முழுக்க உங்க மேலேயே இருந்தது. நீங்க தான் எல்லா கொலைகளையும் பண்ணிருப்பீங்களோ, இந்த ஞாபக மருதியை சும்மா உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக பயன்படுத்துறீங்களோ நடிக்கிறீங்களோ நினைச்சோம். உங்க புருஷன் உங்களை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க போக்கஸ் எல்லாம் தப்பா போயிடுச்சு. பத்தாவதுக்கு டாக்டர் வேற, கூடவே ஒரு குடும்பத்துக்கு அழகான ஹஸ்பண்டா வேற அமைஞ்சிட்டான். இதனால அவனுக்கு சந்தேகம் வரல, எங்களுக்கு வரல. ஒரு கால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது கூட நீங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கார்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அந்த சமயத்துல கூட அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாப்ல நம்ம ஏசி சொல்றாரு. கீழே அந்த அண்டர் கிரவுண்ட்ல 13 பொண்ணுங்களோட ஜட்டிஸ், 13 பொண்ணுங்க பயன்படுத்தின அவங்களோட அணிகலன்கள் ஏதாவது நகை அது இதுன்ட்டு இப்படி மொத்தம் 13 பொண்ணுங்களை கொண்டு இருக்கிறான் போல. அந்த 13 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணா அவன் நினைச்சதும் சாட்சாத் அதோ நம்ம ஹீரோயினை தான். இவளுக்கு இருக்கிற அந்த ஞாபக மருதி விபத்துக்கு பிறகு இல்ல, விபத்துக்கு முன்னாடியே இவளுக்கு ஞாபக மருதி பிரச்சனை இருந்திருக்குது. அது அவனுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஒரு தனியாளா கார்ல போய்கிட்டு இருக்கும்போது லிப்ட் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்டா எந்த பொண்ணும் காருக்குள்ள ஏற மாட்டான். ஆனா புருஷனா பொண்டாட்டியா சேர்ந்து வாங்க டிராப் பண்றோன்னு கூப்பிடும் போது கொஞ்சம் தைரியமா பொண்ணுங்க மேல ஏறுவாங்க, காருக்குள்ள ஏறுவாங்க. அதுதான் அவனுக்கு வேணும். தனக்கு பொண்டாட்டியா ஒரு ஆள் வேணும், அதுவும் ஞாபக மருதி கேஸோட வேணும். அழகா இவ கிடைச்சிட்டா. அதனாலதான் இவளை கொல்லாம இவ்வளவு நாளா உயிரோட வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம பாத் டப்ல தண்ணிக்குள்ள ஒண்ணு முக்கி எடுக்கும் போது உனக்கு எல்லாம் மறந்து போயிடுங்கிறது இன்னும் அவனுக்கு வசதியா போச்சு. இதை விட ஒரு கூத்து என்ன தெரியுமா, ஒரு பொய்யான உலகத்தை இவளை சுத்தி உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த பொய்ய வேலைக்காரி, டிரைவரு, போலீஸ்காரங்களான நாங்க உங்களுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்னு எல்லா பேருமே நம்பிட்டோம். உண்மையை சொல்ல போனா உன்னோட உண்மையான பேரு ரீத்து கிடையாதுன்னு, பேரே உண்மை இல்லைன்னு ஒரு போடு போடுறாரு நம்ம ஹீரோ. யாரு ஹீரோங்கிற நம்ம ஏசிபி. இவளோட உண்மையான பேரு எஸ்தரா, எஸ்தர் இம்மானுவேலா. அரண்டு போறாங்க. தன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை நினைச்சு அரண்டு போறாங்க. இவங்களோட ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி, அவங்க அழகா இருந்த போட்டோஸ் எல்லாமே இருக்குது. கடத்தப்பட்ட 13 பொண்ணுங்கள்ல இவளும் ஒருத்தி. இவளுக்கு ஞாபக மருதி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால கொல்லாம வச்சுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. ஒரு
வழியா கேஸ முடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு தேனி பக்கம் திரும்பி கிளம்புறாரு நம்ம ஏசிபி. அடுத்து பார்த்தா ஜெயிலுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. உள்ள போங்கன்னு போலீஸ்காரங்களும் பர்மிஷன் கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. யாரையோ பார்க்க வர்றா. யார அப்படின்னு பார்த்தா வேற யார, சாத் நம்ம டாக்டரை தான். புருஷனா இத்தனை காலமா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவனைத்தான். என்ன எஸ்தரு நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிப்பான். அட்டா டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டு அவ திட்டுறா பதிலுக்கு. டெய்லி என்ன தூங்க வைக்கும் போது ப்ரே பண்ணிட்டு தூங்குன்னு சொல்லுவேல்ல, இப்ப நீ நிரந்தரமா தூங்க போற, ப்ரே பண்ணிட்டு தூங்கு என்ன அப்படின்னு அந்த டயலாக திரும்ப சொல்லிட்டு கெத்து காட்டி இந்த பக்கத்துல வர அப்படியே இந்த படம் இந்த இடத்துல முடியுது. பரவாயில்ல, பயங்கரமா இருந்தது இல்ல? இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தோட மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.